எம்மட்டுமாக எம்மனுக்கு உட்காரலாமே வாங்கக்கா ஏன் ரொம்ப நாள். ஓகே சூப்பர். ஓகே 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 நம்ம 2 மாதத்துக்கு ஒரு முறை மேன் அண்ட் உமன் ஃபெலோஷிப் வைக்கலாம்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் எக்ரி பண்ணுறீங்க? இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். நம்முடைய மத சர்ச்சில் முன்ன பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் இருக்கும். ஸோ அதில் வந்து கலந்து கொண்டவங்களுடைய குடும்பத்தில் நான் பார்க்குறேன் இன்ன வரைக்கும் பலம் உள்ள குடும்பமாக இருக்கிறது. ஆமாம். ஸோ அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம நினைக்கலாம் நமக்கு எல்லாம் தெரியும், உண்மைதான். நம்ம குடும்பத்தை நடத்துகிறோம். நிறைய பேர் மேன் அண்ட் உமன் ஃபெலோஷிப் வராமலே குடும்பத்தை என்ன பண்ணுறாங்க, நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மேன் அண்ட் உமன் ஃபெலோஷிப் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யும்னா நமக்கு உதவி செய்யும். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தை நடத்தும். சில வேளை நம்ம சொல்ல முடியாது எல்லாமே நமக்கு அறிந்தது தெரிந்தது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம எல்லா காலங்களிலும் புதிதாக ஒன்று என்ன பண்ணுறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ காலம் மாறிடுச்சு, எல்லாமே மாறிட்டு வருது, சூழ்நிலை மாறுது, அன்பு கூட இப்போ மாறிடுச்சு. முன்னெல்லாம் ஒரு இறப்புனா ஒரே அங்கேயே தங்கி அங்கேயே இருந்து, இப்போலாம் இறப்புலாம் ஒரு விருந்து விட மாதிரி ஆயிடுச்சு. அப்படி அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. பிடிக்கணும் என்ன சொல்ல வரணும் பார்க்குறேன். எல்லாமே இப்போ என்னவாயிருச்சு, இப்போ அழுவுறது கூட நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் என்னமோ ஒரு விருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துட்டு போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி காலம் அன்பு கடைசி காலத்தில் தனியும். அந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம் பாருங்கள், எவ்வளோ உண்மை பாருங்கள். அதே போல் தான் நம்முடைய குடும்ப ஐக்கியம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எத்தனை சொல்கிறீங்க குடும்பம் ரொம்ப முக்கியம்னு? ஆரம்பத்தில் நான் நினச்சேன் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, மனைவி அவங்க பாட்டை செய்யட்டும், கணவர் நம்ம பாட்டை செய்வோம் அப்படின்னு. இல்லை, ஆனால் கர்த்தர் நம்மை உடன்படிக்கைக்கு நேராக நம்மை வைத்திருக்கிறார். உடன்படிக்கைன்னா நம்மளை இணைத்ததே கர்த்தர் தான். ஒன்று. ரெண்டாவது, நம்ம இணைத்ததின் நோக்கமே பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படி. ஆமாம். மூன்றாவது, நம்ம இணைத்ததின் நோக்கமே மற்றவர்களுக்கு நம்மை சாட்சியாக நிறுத்தும்படி. மற்ற ஒரு குடும்பம் நம்மளை குடும்பத்தை பார்த்து கற்றுக்கணும், மற்ற குடும்பத்தை பார்த்து நம்ம கற்றுக்கணும் என்பதற்காக ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் அரவுண்ட் சொல்கிறாங்க. அவனை கவுன்சிலிங் புத்தகத்தில் கணவன் மனைவியோட புத்தகத்தில் படிக்கும் பொழுது கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு ரவுண்ட் வடிவத்தில் இருக்கிறாங்க. என்ன வடிவத்தில் இருக்கிறாங்க? ரவுண்டு. ஃபேமிலி அப்பா அம்மா இருக்கிற குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாசிக்கியாக இருக்குது, கோத்தா. அப்போ குடும்பம் ஏன் ரவுண்டுன்னா ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, அது பிணைக்கப்பட்டதாக காணப்படுகிறது. அதனால தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிங் போடுறாங்க. அர்த்தம் என்னென்னா, ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்னென்னா, நீ நானும் ஒன்றுக்குள் ஒன்றாக இணைந்திருக்கிறோம், நம்ம யாரும் பிரிக்கவே. அதனால இயேசு சொல்கிறார் நான் அல்பாவும். அப்போ அந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாயின் இருக்கவே. உங்கள் ரிங் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கேயா ஜாயின் இருக்குதா, அது அப்படி கலந்து. அது போல தான் கணவன் மனைவி ஆண்டவர் இந்த உடன்படிக்கைக்கு நேராக நம்ம இழுத்ததின் நோக்கமே ஒன்றுக்குள் ஒன்றாக நம்ம இணைத்திருக்கிறார். அதனால தான் யார் பெரியவன் என்ற எண்ணம் நமக்கு இருக்கவே. உலகம் சொல்லுது கணவர் தான் முதல்ல, ரெண்டாவது மனைவி. உண்மைதான், பைபிள் பிரகாரம் அது இருக்குது. ஆனால் பைபிளில் ஆண்டவர் ஈக்குவல் சிஸ்டம் கொடுத்துருக்கிறாரு. ஈக்குவல்னா 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க, கரம் தட்டு கொடுப்போம், ஒரே மாம்சமாக இருக்கிறீர்கள். ஸோ அதனால தான் நம்ம சண்டை வரும் பொழுது சில வேளை குடும்பத்தில் சண்டை வருமா வராதா, சில வாய் சண்டைகள் வரும், சில மன வருத்தங்கள் வரும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் பிரியமானவர்கள், வேதத்தின் அடிப்படையில். அப்போ இந்த மாதிரி மேன் அண்ட் உமன் ஃபெலோஷிப் இந்த மாதிரி ஐக்கியத்தில் நம்ம கலந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளே என்ன வரும்னா ஆண்டவருடைய தயவும் கிருபையும் நம்ம வாழ்க்கையில் காணப்படும். குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ற ஒரு விதத்தில் நம்மை கர்த்தர் நடத்துவார். ஆரம்பத்தில் எல்லாமே என்ன கற்றுக்கிட்டா வந்தோம் இல்லையே, பழக தானே கற்றுக்கிட்டோம். மனைவி எப்படிப்பட்டவங்க, கணவர் எப்படிப்பட்டவர். ஃபோனில் பேசும்போது சொல்லு டார்லிங், ரொம்ப அன்பாக தான் பேசுவோம், ரொம்ப நேரம் பேசுவோம். இந்த ஆரம்பத்தில் தொடர்பில் இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஃபோனே வெடிச்சிடும், சூடு ஏறிடும். அந்த உறவு பார்த்தீங்கன்னா எப்பா பாம்பு கொத்தனா கூட தெரியாதுங்க. ஒன்றுதானே? வேறு எல்லாம் சிரிக்கிறீங்க, எல்லாம் நல்லா ஃபோன் பேசியிருக்கீங்க. ஓகே சூப்பர், நம்மளும் பேசியிருக்கிறோம், எல்லாம் பேசியிருக்கிறோம், இல்லை. அப்போ நம்ம அவங்கள பொண்ணு பார்த்துட்டோம், ஃபோன் பேசும்போது 1/2 மணி நேரம் மேலே பேச முடியாது. ரொம்ப பேசிட்டா என்ன, நம்மளுக்கு என்ன பயம், ஐயோ ரொம்ப பேசிட்டா நம்மளை பற்றி ரொம்ப தெரிஞ்சிருமே. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் எல்லோரும் நம்ம தாண்டி வந்து இன்றைக்கி திருமணம் பண்ணி இன்றைக்கி பிள்ளை குட்டிகளோட ஒரு சிலர்லாம் அவங்களோட ஒன்றும் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா இது கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. ஆமாம். ஸோ ஆண்டவர் நம்ம இணைத்திருக்கிறார். நான் என்றைக்குமே இந்த பழைய நாட்கள்லாம் நினச்சி பார்ப்பீங்களா இல்லையா? நினச்சி பார்க்கணும். மாமா வந்திருப்பார் பாருங்கள், ஒரு மாதிரி ஃபிட்டாக வந்திருப்பார், பெர்ஃப்யூமோட வந்திருப்பார். அதெல்லாம் நீங்கள் அப்பப்போ நினச்சி பார்க்கணும். இப்போ பெர்ஃப்யூமே அடிக்க மாட்டேறீங்க, சொல்லணும். நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்கன்னு அவர்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி கணவரும் ஒய்ஃபை சொல்லணும், நீயும் இந்த மாதிரி என்னை கவனிக்கிறது இல்லை பாருங்க. எபினேசருக்கு தான் ஒரே சந்தோஷம், ஏன்னா அவர் தான் நிறைய ஃப்ளவர் கொடுத்துருக்கிறாரு.
துருவம் நடந்துக்கிறாங்க. ஐயோ சீக்கிரம் சொல்லக்கூடாதியா. சூப்பர். ஓகே, இதில் இன்றைக்கி வந்து உங்களோட என்ஜாய்மெண்ட் டே. உங்களை ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமாம். ஸோ நம்ம சபையில் கிட்டத்தட்ட இப்போ ரீசன்ட்லி கணக்கு பண்ணுறோம் 35 கப்புள்ஸ் இருக்கிறாங்க. கைத்தட்டு கொடுப்போம். நல்லவர். இன்னும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் வராங்க, இன்னும் ஃபோன் கான்டாக்டில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஸோ ஆண்டவர் நிறைய பேர் சபைக்கு தேடி கொண்டு வராரு. என்னோட ஒரு பெரிய ஆசை என்னென்னா, எல்லாருடைய குடும்பத்தை நம்ம என்ன பண்ணணும், எங்கே இந்த நெட்லாம் லொங்காராக இருக்கும் அதெல்லாம் கட்டி அந்த குடும்பத்தை நம்ம என்ன பண்ணணும், பில்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம எல்லாம் கண்களை முடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த மேன் அண்ட் உமன் ஃபெலோஷிப் அந்த ஐக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். போன ஆண்டு நாங்கள் செய்தோம் ஆண்டவரை. இந்த ஆண்டில் முதல்படியாக நீர் கொடுத்த 2வது இந்த மேன் அண்ட் உமன் ஃபெலோஷிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கணவன் மனைவி உறவு என்பது ஒரு மேலானது, அது உடன்படிக்கை நிறைந்தது. கர்த்தர் இந்த பூமியில் வரும் பொழுது குடும்பத்தை தான் முதல்ல ஸ்தாபித்தீர், கணவனும் மனைவியுமாக ஸ்தாபித்தீர். அப்போ குடும்பத்தை நீ நேசிக்கிறீர். குடும்பம் சரியான வழியில் கடந்து வர, வேதத்தின் அடிப்படையில் எங்கள் குடும்பங்கள் கட்டப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த மேன் அண்ட் உமன் ஃபெலோஷிப்பில் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்க கணவருடைய பலவீனத்தை மாற்றுங்க, மனைவியுடைய பலவீனத்தை மாற்றுங்க. இருவரும் ஒன்றாக இணைந்து பலவீனத்தில் பூரணமான பலத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலவீனம் இருக்குதோ, என்னென்ன குறைவு இருக்குதோ, சில மனைவிமார்கள் என் கணவர் இந்த மாதிரியான ஒரு குணம் இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரியான ஒரு செய்கை இருந்தால் நல்லா இருக்குமே விரும்புகிற மனைவிமார்களுக்கு ஏற்ற மாற்றத்தை கணவருக்கு நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சில கணவர் விரும்புகிறாங்க, என் மனைவி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டால் எனக்கு பிடிக்குமே, அந்த ஏக்கத்தையும் கர்த்தர் பார்க்கிறீர். அவர்களை சரியான விதத்தை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம், கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வசனத்தின் மூலியமாய் பேசும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஓகே, மேன் அண்ட் உமன் ஃபெலோஷிப் கண்டிப்பாக நம்ம சபையில் நடத்தி ஆகணும். எத்தனை பேர் எக்ரி பண்ணுறீங்க? 2 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம அப்படியாக நம்ம சபையில் செய்யலாம். முடிஞ்சால் நீங்கள் கூட பேசலாம். கணவன் உங்கள் குடும்பத்தை குறித்து சின்ன சாட்சிகளை சொல்லி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வேர்ட் ஆஃப் காட் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிறையா 25 வருஷம் உள்ளவங்க இருக்கீங்க, 20 வருஷம் உள்ளவங்க இருக்கீங்க. ஆனால் நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ளுகிறோம். ஆபிரகாம் சாராளுடைய கல்யாண வருஷம் எத்தனை நினைக்கிறீங்க? 60-70 வருஷம். ஸ்டில் இன்னும் 2 பேரும் கற்றுக்கொள்ளுகிற இடத்துல தான் பைபிளில் இருக்கிறாங்க. அப்போ கவுன்சிலிங் புத்தகத்தெல்லாம் முன்ன படிக்கும் பொழுது எல்லாருமே லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கிறோம். யாருமே கற்று தீர்ந்து குடும்பத்தை என்ன பண்ண சொல்ல முடியுமா? என் மனைவி 100% புரிஞ்சிருக்கிறேன்னு சொல்லவே முடியாது. கணவரை சொல்ல முடியுமா? எந்த நேரத்தில் மாறுவார்னு நமக்கு எடுத்தாங்க தெரியாது. எல்லாருக்கும் ஒரு சூழல் இருக்குது. யாரையும் நம்ம என்ன பண்ண முடியாது, இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. கலர் மாறுவதை போல, நிறம் மாறுவதை போல குணங்களும் சில வேளையில் மாற ஆரம்பிக்கும். கணக்கு கொடுக்குறாங்க, சைக்கலாஜிக்கலி கணக்கு கொடுக்குறாங்க. 40 வயசுக்கு மேலே இன்னொரு சாப்டர் அவங்க லைஃப்பில் திரும்புமா, ஆண்களுக்கு இன்னொரு பகுதி திரும்ப ஆரம்பிக்கும். 40லேருந்து 50 என்ன ஆசை தெரியுங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குமா, குடும்பத்தை ரொம்ப பார்க்கணுன்ற எண்ணங்கள் வராதான் அப்படின்னு உலக சைக்காலஜி சொல்லுது. நான் இதெல்லாம் பயந்து போய் தான் நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துடக்கூடாது, இந்த மாதிரி புத்தி நமக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மேன் அண்ட் ஃபெலோஷிப் உடனே ஆரம்பித்து அதை என்ன பண்ண போகிறோம், பிரேக் பண்ண போகிறோம். உலகத்தினுடைய நீதியை மாற்றி வேதத்தினுடைய நீதியின் பிரகாரமாக நம்முடைய குடும்பத்தை கட்ட போகிறோம். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் இதெல்லாம் நீங்கள் ஆரம்ப நாட்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு சோப்பான மாப்பிள்ளை வேணும், வளர்த்தியாக இருக்கணும், பைலட்டாக இருக்கணும். நல்ல வேலை பைலட்டை நீங்கள் கல்யாணம் பண்ணல. பைலட்டை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நேரம் அவர் கப்பலில் பறந்துக்கிட்டு இருப்பார், நீங்கள் ஒண்டி உட்காந்து நீங்கள் வேலை படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நம்மளுக்கு பாருங்களேன், அழகான லைஃப் பண்ண ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நம்ம கூட பக்கத்தில் உட்கார்ற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. அதனால் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள். ஆண்டவருக்கு தெரியும் யார் யாரை கொடுக்கணும். மைக்கிளுக்கு ஏதோ ஒரு சுசீலாவை கொடுக்கல, அவர் வெயிட் பண்ணி மலரை கொடுத்துருக்கிறாரு. ஆமென். கார்த்திக்கு பாருங்க யார் கொடுத்துருக்கிறாரு, சித்ராக்காவை கொடுத்துருக்கிறாரு. அவங்க தான் சரியான பார்ட்னர். எத்தனை பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க? அப்போ நம்மளுக்கு இணைத்த பாட்டை நீங்கள் நினைக்கக்கூடாது நான் வேற ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், நொந்து போய் நொடிஞ்சு போயிருப்பீங்க. நீங்கள் நினைப்போம் வேறு கல்யாணம் பண்ணி நல்லா இருந்திருக்கலாம். இல்லவே இல்லைங்க, நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சா நல்லா இருந்து எதிர்க்கவும் முடியாது. ஏன்னா ஆண்டவர் இணைத்ததை பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது, இணைத்தது கர்த்தர். ஸோ அதனால் உங்கள் லைஃப் பார்ட்னரை பெஸ்ட்டாக நினைங்க. உலகத்துலேயே அவங்க தான் அழகின்னு நினைப்பீங்களா இல்லையா?
உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே நினைக்கணும். நினைக்கணும் என் உலகத்துல என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஹேண்ட்ஸம் சொல்ல மாட்டீங்களா? இப்போ என் ஒய்ஃப் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் ஹஸ்பண்ட் தான் ஹீரோ. உங்கள் ஹஸ்பண்டை எந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, இது ஏதோ ஒரு 5-6 வருஷம் அப்படி நடத்தக்கூடாது. மரண பரியந்தம். எது வரைக்கும்? மரணம் நம்மை பிரிக்கிற நாள் வரைக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு ஹீரோ, உங்கள் ஒய்ஃப் தான் உங்களுடைய கியூன். ஆமாம், கரம் தட்டு கொடுப்போம். ஆமாம். ஸோ நீங்கள் அவங்கள மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்கள கொடுத்து வேற ஆள்கிட்ட என்ன பண்ணிடக்கூடாது. சில பேருக்கு ரொம்ப ஆசை, கோப்பி காலில் உட்காந்தா என் ஒய்ஃப் இந்த மாதிரி இல்லை பாஸ்டர், ரொம்ப கெஞ்சேன். அவங்களோட குறைய என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படி ரொம்ப வேதனையாக இருக்கும். சில பாஸ்டர் மரங்க கூட தவறாக எடுத்துக்கிறது. இது எல்லா பலவீனம் எல்லாத்துக்கிட்டையும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் சொல்லிடவே கூடாதுங்க. அவன் எவ்வளோ ஒரு மோசமான ஆளாக இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது கர்த்தர்கிட்ட. அப்போ கணவர் மனைவி இதெல்லாம் நம்மலாம் அறிஞ்சிக்கிட்டு, ஒரு குடும்பத்தில் அப்படி தான் நடந்துச்சு பிரியமானவர்களே. அவங்க மனைவி பற்றிலாம் அவங்க ஷேர் பண்ணி அவங்க சொந்த அக்காட்ட, புருஷனோட அக்கா கிட்ட என்ன கதை ஷேர் பண்ணிட்டுருக்குறாங்க. புருஷனோட வண்டவாளம் தண்டவாளம். அவங்க அப்படியா பிள்ளை பார்க்க தெரியல பாருங்க, தேவையில்லாத கதைலாம் சொல்லி பாருங்கக்கா, நான் சொல்லாமல் இருந்தேன், என்னால் முடியல, சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்குள்ள என்ன பண்ணிட்டேன், தள்ளப்பட்டேன், அதனால யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு தெரியுங்க வழியை தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பம் இன்னைக்கு பிரிஞ்சிட்டாங்க பிரியமானவர்களே. அவங்களுடைய சொந்த தனிப்பட்ட குடும்ப காரியம், உறவு காரியம், பர்சனல் காரியத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால சபையை நீங்கள் யாரும் உங்கள் பர்சனல் காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, சொந்த அம்மாவுக்கு கூட தெரியக்கூடாது. கரம் தட்டு கொடுப்போமா, அப்பாவுக்கு தெரியக்கூடாது, பிள்ளைக்கு தெரியக்கூடாது. உங்கள் கணவன் மனைவி பிரச்சனை எவனுக்குமே தெரியக்கூடாது, உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியணும். மூன்றாவது யாரு, கர்த்தருக்கு. இது மாதிரி பண்ணுது, இந்த மாதிரிலாம் செய்யுதுன்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி காரியங்களை நம்ம செஞ்சிடக்கூடாது. அது கூட குடும்பத்தில் என்ன ஏற்படும், பிரிவு ஏற்படும். எதை வேணாலும் மறந்துடுவாங்க. எதை மறக்க, அவ ஒரு நாள் வர சண்டை வரும்போது சொல்லிடுவாங்க, நீ மட்டும் ஒழுங்கா எங்கள் அக்காட்ட மாட்டி விட்ட, கிழிஞ்சுது கதை. அப்போ இப்போ இப்படிலாம் செஞ்சியே, மற்றதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டே, நீ கண்டிப்பாக செஞ்சிருப்ப, செய்யாததெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி நிறைய இடத்துல அப்படி தான் நம்ம மாட்டுறோம். அதனால தான் நம்ம யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. நாங்கள் இது ஆரம்பத்தில் நானே மனைவியும் பர்சனலாக பழகிக்கிட்டோம். நம்ம பிரச்சனை யார்கிட்டையும் சொல்ல, நம்மளே டீல் பண்ணுவோம். 2 கை இருக்குது, 2 பேரும் கோத்து ஜெபம் பண்ணுவோம். அப்படி டீல் பண்ணி எவ்வளோ காரியங்களை கர்த்தர் குடும்பத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, மாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு. காசு இருக்குதோ இல்லையோ, என்ன வருதோ வரலையோ, நம்மளை யாரும் அசைக்க முடியாத காரணம் நம்முடைய கண்மலை ஆகிய கர்த்தர் நம்முடைய அஸ்திபாரமாக இருக்கிறார். ஸோ அதனால கணவன் மனைவி உறவு என்பது பியூட்டிஃபுல்லான உறவு. ரொம்ப நேசிங்க, ரொம்ப அன்பு காட்டுங்க. திருமணம் பண்ணிட்டீங்கன்னா அம்மா அப்பா கூட அடுத்தது தான். ஏற்றுக்கொள்கிறீங்களா? இது பைபிள் பிரின்சிபலை பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை அம்மாவோட செல்ல பிள்ளையாக இருக்கலாம், அப்பாவோட செல்ல பிள்ளையாக இருக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா செல்ல பிள்ளையை கொஞ்சம் ஓரத்தில் தள்ளி வைக்க, உங்களை நம்பி வந்த செல்ல பிள்ளையை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் நிறையா பேர் இன்னும் என்ன பிரச்சனைனா, இன்னும் அம்மாவோட அப்பாவோட என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, மாட்டிக்கிட்டு மிங்கல் பண்ணிக்கிட்டு அங்கேயும் 2 கத்தியில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கேனாட். அவங்களை நேசிங்க, அவங்களை செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, அம்மா அப்பாவை நல்லா கவனிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் நம்மளுக்கு நியமித்த குடும்பத்தை முதலாவதாக நாம் கட்ட வேண்டும். ஆமென். ஸோ இன்னைக்கு முன்னெல்லாம் நம்ம பாருங்கள், அக்கா வீட்டுக்கு ஆட்டுக்குட்டி வீட்டுக்கெலாம் பறந்துக்கிட்டே இருப்போம் எந்த நேரமும். நிறைய பெரிய குடும்பம். இப்போ கல்யாணம் பண்ண பிற்பாடு நம்ம வளர்கிறதுக்காக சில வேளை என்ன பண்ணுறோம், நம்மளே அடித்து பிடிச்சி கஷ்டப்பட்டு பணம் இருக்கிறது அப்போ தான் கேட்க முடியும். ஆமென். பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் குடும்பத்தை என்ன பண்ணியிருக்கிறோம், அப்படியே பீல் பண்ணி. ஆனால் இப்போ ஒரு குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டோம். அந்த திறமை வந்துருச்சா இல்லையா? ஆண்டவர் ஏன் அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாருன்னா, இப்படி வளர்ந்தால் மட்டுமே பிரியமானவர்களே ஒரு நல்ல குடும்பத்தை நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்தாபிக்க முடியும், உருவாக்க முடியும். அப்போ இன்னைக்கு நிறைய குடும்பத்தினுடைய காரியங்கள் இன்னைக்கு வரிய ரொம்ப லேக்காக போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவ மனுஷர் இருக்கிறாரு, ROS ரெஜிஸ்டர் ஆஃப் மேரேஜா, ROM மன்னிக்கணும். அதில் இன்னைக்கு கிறிஸ்தவங்களுடைய எண்ணிக்கை தான் கூடிக்கிட்டு இருக்குதான் பிரியமானவர்களே. என்ன எண்ணிக்கை? விவாகரத்து. அவர் சொல்கிறாரு, ஒரு 10 லிஸ்ட்டை எடுத்தா அந்த 10 லிஸ்ட்டில் 6 பேர் இந்தியன் லிஸ்ட்டில், அதில் பிரித்தா 3 லிஸ்ட்டு கிறிஸ்தவங்களாங்க. கல்யாணம் பண்ணி ஒரே வருஷத்தில் பிரிகிறது, கல்யாணம் பண்ணி 6 மாதத்தில் பிரிகிறது, கல்யாணம் பண்ணி 2 பிள்ளையாகி பிரிகிறது, கல்யாணம் பண்ணி வீடு வாங்கி பிரிகிறது. பல மாதிரியான கோணல் இன்னைக்கு குடும்பத்தில் என்ன பண்ணுது, காணப்படுறத நம்ம பார்க்குறோம். அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, ஐயா அதிகமாக கணவன் மனைவிக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் பிசாசானவன் கடைசி காலத்தில் வந்து பண்ணுறான், குடும்பத்தை
சீர்குலைக்கணும். ஏன்னா குடும்பம் வந்து ஆண்டவருடைய இமேஜ். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? கர்த்தருடைய சாயல்ல நம்ம குடும்பத்தை படைச்சிருக்கிறாரு. அப்போ ஆணும் பெண்ணுமாக யார் சாயலில் படைச்சாரு? எத்தனையோ சாயல் பூமியில் இருக்குங்க. மிருக சாயல், கொக்கு சாயல், அதெல்லாம் படைக்காம அவர் சாயலில் நம்மள என்ன பண்ணியிருக்கிறாரு? இப்போ எவ்வளோ நம்ம நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. நம்ம பாடியெல்லாம் மனுஷன் பாடி, மூஞ்சி மட்டும் மீன் மூஞ்சி இருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. பாடியெல்லாம் மனுஷன் பாடி, மூஞ்சி மட்டும் இப்படி கூரா இருக்குது, ஏலியன் மாதிரி இருப்போம். ஆனால் அவர் பாருங்க எவ்வளோ ஒரு அழகான தேவன், அவருடைய சாயலிலே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அதனால தான் மோஸ்ட்லி உங்களை பார்க்கணும்னு சொல்லும் பொழுது, உன் சாயல் தான்ப்பா என் சாயல், ஏன் என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுற? என் பின்புறத்தை பார்த்துட்டு முதுவை காட்டுறதுலே அவன் முகம் பிரகாசம் அடைந்தது. படைத்தவரை பார்க்கும் பொழுது முகம் பிரகாசம் அடையும். அப்போ நம்முடைய இமேஜ் ஆஃப் காட் வந்து என்ன பண்ணிடக்கூடாது? சாயலை நம்ம அதை மாற்றக்கூடாது. நமக்கு நியமிக்கப்பட்டதை, ஒரு கொரிந்தியர் நம்ம அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு கணவன் மனைவி எப்போ பிரிவாங்கன்னா மரணம் தான் அவங்களை பிரிக்கணுமா? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஒரு கணவரோ மனைவியோ பூமியை விட்டு இழந்து போகும் பொழுது மட்டும்தான் அந்த பிரிவினை. அது வரைக்கும் நம்ம பிரியவே கூடாதாங்க. அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் என்ன சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட உறவோடு உண்மையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆரம்பத்தில் எங்கள் பாஸ்டர் வளர்த்து விட்ட கொஞ்சம் பேர்லாம் இன்றைக்கி பார்க்குற நல்லா இருக்கிறாங்க. சின்ன சின்ன பிரச்சனை குடும்பத்தில் இருக்க தானே செய்யும். ஆனால் அவங்க குடும்பம் பார்க்குறேன் முட்பறி நூலோடு இணைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். குடும்பங்களெல்லாம் அப்படி சீல் பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்குறேன், ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா சரியான ஃபவுண்டேஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கொடுத்துருக்குறாங்க. சரியான வாழ்க்கை அந்த பாசனம் வாழ்ந்தனால அந்த சபையில் அப்படிப்பட்டதான ஒரு கணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு நம்மளும் வளர்ந்தோம். அதனால தான் எனக்கும் ஆசை, நம்ம சபையில் வளர்கிறவங்களையும் அப்படிப்பட்ட ஃபவுண்டேஷனுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். விட்டு கொடுத்துடக்கூடாது, அவங்கள சந்தேகப்பிடிக்கக்கூடாது, அவங்கள தரக்குறைவாக யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. உங்கள் ஹஸ்பண்டையும் நான் சொல்கிறேன், பெண்கள் ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்டை தரக்குறைவாக பேசுனீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இது பைபிள் பிரின்சிபல். பிரியமானவர்களை, சில குடும்பம் ஏன் அப்படி ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்குன்னா, அந்த வீட்டில் என்ன இல்லை, அந்த குடும்பத்தினுடைய நல்ல உறவு, உடன்படிக்கையில். நான் சொல்கிறேன், காசு இல்லாட்டியும் பரவாயில்லைங்க, உடன்படிக்கையில் உண்மையாக இருந்தீங்க, கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பாருங்க நம்ம குடும்பத்தை. ஆமென். எப்போ ஆதாம ஏவாளை உடன்படிக்கை விட்டு வெளியே போனாங்களோ கர்த்தர் அவங்கள என்ன பண்ண முடியல? ஆசீர்வதிக்க. எப்போ உடன்படிக்கைக்குள்ளே இருந்தாங்களோ, வாவ், ஒரு பிரசன்ஸ் ஆஃப் காட்குள்ளே இருந்தாங்க, அவங்களுக்குள்ள நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய சத்தியத்துக்கு நேராக வருவோம். சத்தியத்துக்கு போகலாமா? ஆமென். நான் எழுதி வச்சிருந்த நிறைய காரியங்கள் இந்த குடும்பத்தை குறித்து இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு குடும்ப தலைவனும் தலைவியும் எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது கணவன் மனைவியாக நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வாருங்க. காற்றுல பறந்துடுச்சு, எழுதி வச்சிருந்தது. ஓகே, சில வாணி மோகன் ஒரு தேவ மனுஷர் ஆரம்ப நாட்களில் கணவன் மனைவிக்காக பேசினாங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கை கிட்டத்தட்ட 60 ஆண்டு. கைத்தட்டு கொடுப்போமா? 60 இயர்ஸ். நான் சொல்கிறது 10 வருஷம் இன்னைக்கு 60 ஆண்டு, இப்போ 70 ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்களுடைய ஒரு கூட்டத்துக்கு பாஸ்டரில் இருந்தேன். எல்லாமே கல்யாணம் பண்ணவங்க தான் அங்கே போனோம். என்னையா கூப்பிட்டாங்கன்னா கேமரா எடுக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. ஐயா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கேமரா எடுக்கிறதுக்கு. கேமரா எடுத்துகிட்டே மெசேஜை கேட்டுக்கிட்டே இருந்தேன். சிங்கிளாக இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. கணவன் மனைவியை குறித்து அவ்வளோ அழகாக அவங்க பேசி அவங்க சொல்கிறாங்க, இன்ன வரைக்கும் அவர் மனைவி அடித்ததே கிடையாதான், அவங்க மனைவி ஒரு வார்த்தை கூட ஹஸ்பண்டை திட்டினது கிடையாதான், 60 வருடம் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறான். சாட்சி கொடுக்குறாங்க 2 பேரும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே உலகத்துக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து நல்ல திருமணத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போய் 60 வருட ஊழியம், 60 வருட திருமண நாட்கள். அவர் கிட்டத்தட்ட இப்போ இருந்தால் ஒரு 84-85 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் இருக்கிறாங்க சிங்கப்பூரில். இன்னமும் இந்த கணவன் மனைவி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொன்ன வார்த்தை இதெல்லாம் நீங்கள் எல்லாம் பிரசங்கத்திலேருந்து பைபிள்லேருந்து எடுத்த வார்த்தை தான். அவங்க கொடுத்த போதனைகள். அவங்க சொல்கிறாங்க, கணவன் மனைவி பிரியவே கூடாதாங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? நல்லா இருக்கும்போது ஒட்டுறதும், வியாதி ஆகும்போது நவுறதும், காசு இல்லாத பொழுது கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் இருந்துச்சுன்னா நம்ம சரியாக குடும்பத்தை என்ன பண்ணலை? அஸ்திபாரத்துக்குள்ளே நடத்தவே இல்லை.
அப்போ அஸ்திபாரத்துக்கு நடத்தப்படுற குடும்பம் எப்படி இருக்கும்னா, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், அதான் பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, கொந்தளிப்பை அமர்த்துகிறார். கொந்தளிப்பு இருக்கு குடும்பத்தில். எத்தனை பேருக்கு தெரியும் குடும்பத்தில் கொந்தளிப்பு இருக்கு? திடீர்னு நல்லா தான் இருக்கும், திடீர்னு கொந்தளிக்கும் பாருங்க. ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வருமா, அப்புறம் நல்லா போய்கிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு கொந்தளிப்பு வரும். அடங்காத நல்லா இருந்த பிள்ளைங்க திடீர்னு மாம்ச ரூபத்தை எடுத்துருவாங்க, விஸ்வரூபம்லாம் வெளியே வரும். நல்லா இருக்கும், திடீர்னு நல்லா தானே இருந்த, திடீர்னு என்ன வரும், சூழ்நிலைகள் வரும். அவர் நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் ட்ராப் வரும், வியாதி வரும், சண்டைகள் வரும். சண்டை கூட வந்திருக்குங்க சில குடும்பத்தில். கணவர்லாம் பிரிஞ்சு போன, சண்டை போட்டு பிரிஞ்சு போன குடும்பங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, மூன்றாவது நபராகிய கிறிஸ்து இல்லாததினால் குடும்பத்தில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அதான் முற்பரி நூல் சீக்கிரம். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம எவ்வளோ திறமை உள்ள ஆளாக இருந்தாலும், வசனம் தெரிஞ்ச ஆளாக இருந்தாலும், அது கூட உங்களை காப்பாற்றாதுங்க. அவரோடு இணைஞ்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை காப்பாற்றிடுவார். ஆமாம், நிறைய ஜெபிக்கிற குடும்பம் உடஞ்சது பார்த்துருக்கேனே, சபை இருந்த குடும்பம் உடஞ்சதெல்லாம் பார்த்துருக்கிறேனே. அப்போ ஆண்டவர் சொன்னார், இது இல்லை அஸ்திபாரம், என்னோடு பிணைக்கப்பட்டது தான் அஸ்திபாரம். நீ சபைக்கு ஒரு ஆள் நல்லா வராங்கன்றதை வச்சு நீ நினச்சிடக்கூடாது அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு. ஸ்ட்ராங்கை வந்து நீ எதை வச்சு பார்க்கணுன்னா, உறவை வச்சு தான் பார்க்க முடியும். கைத்தட்டு கொடுங்க, உங்கள் உறவை வச்சு தான் பார்க்க முடியும். சில கப்புள்ஸ் பாருங்கள், பேசிக்காத மாதிரி இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஆனால் அவங்க இன்டர்னல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. சில பேர் பார்வைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணுவாங்க, நல்லா பழகிற மாதிரி, ஷையாங் டார்லிங், காடியில் என்னன்னு குத்து விழுந்துடும் ஒய்ஃபுக்கு மட்டும் குத்து. இங்கே வந்து ஷையாங் டார்லிங்லாம் நீக்கிட்டு இருந்தேன்னா, புழுவாண்டி குப்புசாமியோட தம்பி, அண்ணன் தம்பிங்க எல்லாம். அப்போ இதை வச்சுலாம் நம்ம என்ன பண்ணிட முடியாது. முன்ன நான் இதை வச்சு நம்பிட்டேன், போர் எப்படிலாம் மாற்றி மாற்றி ஊட்டுறாங்க பி, அன்பும் அந்நியம் உன்னியமாக இருக்காங்க. அந்நியுன்னியமா நகமும் பிரிக்கவே முடியாது பிள்ளைக்கு, அப்படிலாம் நினச்சோம். அப்போ ஒரு பிள்ளை அப்படி தான், ஒரு ஓகே பிள்ளை ஒருத்தன் சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தான். அவன் ஒய்ஃப் அவனை நம்ம டாபிட் பண்ணேன், என்ன மாடா ஐயா இப்படி தான் என் ஊட்டுவான், 2:30 மணிக்கு மிதிப்பான் ஏன் அதை ஏசு. அப்போ பார்க்குறதுல வச்சு என்ன பண்ண முடியாது. சொன்ன அம்மா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போனாங்க, ரொம்ப ரசிக்காதீங்க பஸ் அந்த குடும்பத்தை. ஏங்கா என் பையன் தான் அவன், உங்கள் பையன் தானா, நல்லா ஊட்டுவான் பஸ் சார், நல்லா தான் ஊட்டுவான். கொஞ்சம் மோட்டர் எடுத்து வெளியே போவான், வருவான், என்ன செஞ்சேன்னு மிதிப்பான். அந்த பிள்ளையும் வாய் திறக்க மாட்டுது, ஏன்னா அவன் தெரியும் உங்களுக்கு ஊட்டிட்டு அடிப்பான்னு. பாருங்க, மோசமான குடும்பம்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு மாதிரி ஆயிட்டோம், ஃபோபியாவா. எவனையும் நம்ம சரி, நம்மளுக்கே எப்படி இருக்க, கத்தருக்கு எப்படி இருக்கும். எத்தனை கேஸை ஏமாந்துருப்பாரு, ஆனால் ஸ்டில் இன்னும் நம்மளை நம்பி நம்ம குடும்பத்தை கட்டணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களை. அதனால இந்த ஊட்டுறது, இந்த தோல் மேலே கை போடுறதெல்லாம் வச்சு என்ன பண்ணிட முடியாது. நம்ம வீட்டுக்கு போனால் தான் தெரியும். வண்டவாளம் தண்டவாளம் தெரியல, வண்டவாளம் வீட்டில் தான் தெரியும் இவங்க எப்படிப்பட்டவங்க யாருன்னு. ஆனால் எல்லா வண்டவாளத்தையும் யாருக்கு தெரியும், என்னம்மா நடிக்கிறமா நீ, அதாம்மா செத்துட்டாரு சிவாஜி சீக்கிரமா, இல்லைன்னா நான் ஒன்று நடிக்க வச்சிருப்போம்மா இருப்பார் ஆண்டவர். நான் அவரும் ஒரு டைரக்டர் தானே. எத்தனை பேர் தெரியும் கத்தர் டைரக்டர் வழியாக காட்ட மாட்டாங்க, ஹீரோவை தான் காட்டுவார் கத்தர். இளையகுமாரன் மூத்த குமாரனை காட்டிட்டு டைரக்டர் மறைஞ்சிட்டார் அப்பா, ஆனால் பின்னால் தான் தெரியுது அப்பா தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு. அப்போ பிரியமான தேவ ஜனமே, அப்போ இந்த உறவில் நம்ம என்ன பண்ணணும், இருப்பீங்களா பிரியமானவர்களை? இந்த உறவில் நீங்கள் வளரணும், பலப்படணும். இந்த மாதிரியான காரியத்துக்குள்ளே சபை என்ன பண்ணிடக்கூடாது, அகப்பற்றக்கூடாது. அதனால் வந்து இமோஷனலில் மூவ் பண்ணக்கூடாது, ஸ்பிரிட்டில் மூவ் பண்ணணும், லவ்வில் மூவ் பண்ணணும். இமோஷனலில் கணவன் மனைவி நம்ம என்ன பண்ண கற்றுக்கணும்னா, கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். ஆமாம், நம்மளோட பலவீனத்தை வெளியே சந்தோஷமான விஷயத்தை நீங்கள் சொல்லலாம், எங்கள் வீட்டில் நல்ல காரியம் நடந்திருக்குது. ஆமாம், வெற்றி வரும்போது 2 பேரையும் அவர்னால தான் நடந்துச்சுன்னு சொல்லணும். அவர் தான் இந்த காரியத்தை செஞ்சார். ஒருவேளை உங்களால் நடந்தால் கூட அந்த பாராட்டை யாருக்கு தான் கொடுக்கணும் நீங்கள். இதெல்லாம் குடும்பத்தை பீல் பண்ணுங்க. பாராட்டு குடும்பத்தை என்ன பண்ணும், பீல் பண்ணும். உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் மாதம் பண்ணி சொல்லணும், நல்லா குடும்பத்தை நடத்துனீங்க, நீங்கள் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன், ஆமேன்னு சொல்லுவோமா. உண்மை தானேங்க. உங்களுக்காக மழை வெயிலெலாம் போயிட்டு வராங்களே, எத்தனை கணவர்மார்கள் இங்கே மோட்டரில் போகிறாங்க, இடுப்பு வலி மண்டை வலி எத்தனை வலி இருந்தாலும் வேலைக்கு போகிறாங்களே, என் பிள்ளை சாப்பிட்ணும், என் பிள்ளை ஸ்கூலில் கறந்துட்டு கொடுப்போமே, வி மாஸ்ட் அப்ரிஷியேட். ஆமாம், நான் எடோரியாட்ட சொல்லுவேன், சுதன் பாடு சம்டைம்ஸ் டயராக படுத்துருப்பாங்க, அம்மா உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க உனக்கு தெரியுமா, எடோரி அக்கா. நான் அவங்க ஃபீலிங் ஆயிடுவாங்க, எஸ் அப்பா
ஆமாம் அம்மா உனக்கு பெம்பர்ஸ்லாம் யார் கழுவுவா? உன் ஃப்ரெண்ட்லாம் கழுவாங்களா உனக்கு? தடிக்காக்கு போ பார்க்குறேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட் பெம்பர்ஸ் மாற்ற சொல்லி பார்ப்போம். அங்கே தான் தெரியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாரா கிளம்பிடுவாரான்னு. அப்போ பிள்ளைங்கிட்ட சொல்லி கொடுத்தேன் அதுகிட்ட, அம்மாவை அப்ரிஷியேட் பண்ணணும், யூ மாஸ்ட் ரெஸ்பெக்ட் அம்மா. கேன் யூ கோ கீஸ் அம்மாவா? ஓடும் பாருங்க, ஓடிட்டு அம்மா ஐ லவ் யூ அம்மா. என்ன சொல்லி அனுப்புனீங்க? உன்னை சயாங் பண்ண சொன்னா. அதான் சயாங் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்குது. பிள்ளைங்களை அப்ரிஷியேட். ஆமேன். அந்த மாதிரி இவருங்க பிள்ளைங்களுக்கு அப்ரிஷியேட் பிடிப்பது போல் ஒரு கணவன் மனைவி நம்ம என்ன பண்ணி செய்ய ஆரம்பிக்கணும்? அப்ரிஷியேட் பண்ணணும். நல்ல குடும்பத்தை நடத்துகிறீங்க, நல்லா என்ன பண்ணுறீங்க, எங்களை விசாரிக்கிறீங்க. அப்போ அந்த தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை யார் தர வேண்டும்? பிள்ளைங்க முதல்ல கொடுத்துடக்கூடாது, மனைவி முதல்ல கொடுக்கணும். கறந்துட்டு கொடுப்போமா? மனைவி முதல்ல கொடுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் வேலைக்கு போயிட்டோன்னே இப்போ உங்கள் வீட்டிலலாம் சமைச்சு வைக்கிறாங்களே, உங்களுக்கு ஆகாரம் செஞ்சு வச்சுக்கிறாங்களே, உங்கள் துணிலாம் துவச்சி வைக்கிறாங்களே, அந்த மனைவியும் கணவர் என்ன பண்ண வேண்டும்? சரிங்களா இல்லையா? வந்தாலும் கத்தக்கூடாது. என்ன இப்படி இருக்க, எண்ணெயாக கிடக்கிற மூஞ்சா பார்த்து சொல்லக்கூடாது. எண்ணெய் ஏதோ 2 கிலோ ஊற்றிட்டியா மேலேன்னு சொல்லக்கூடாது. பாவம் அவங்க ஏதோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எண்ணெயை ஊற்றிக்கிட்டாங்களா, இல்லை எண்ணெயிலே குளிச்சாங்களா, இல்லை ரொம்ப வேலை செஞ்சு எண்ணெயாயிட்டாங்களா, அதெல்லாம் பார்க்கணும். அவன் பார்த்து வந்தோன்னே அவங்கள என்ன பண்ணக்கூடாது? வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் ஈச் அதர். அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பம் கட்டப்படுகிற குடும்பமாய் மாறும். லவ் என்பது 3 வடிவம் இருக்குது. எத்தனை வடிவம்? 3 வடிவம். லவ் என்னன்னா சரீரத்தை பார்த்து நேசிப்பதல்ல. பக்கத்தில் சொல்லுங்க, சரீரத்தை பார்த்து நேசிப்பதல்ல. முன்ன ரொம்ப ஃபிட்டாக இருந்த, இப்போலாம் சதை பிடிச்சிருச்சு, அங்கெல்லாம் சொல்லக்கூடாது. அதே ஆள் தான் நீ குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் ஃபிட்டாக இருப்ப, அழகாக உடுத்துவ, இப்போ எல்லாம் கல்யாணம் பண்ணி பிள்ளைலாம் பிறந்துட்டோன்னா அவன் பாடி கண்டிப்பாக பாடி மாறும். அவன் அதனால் லவ் நாட் பாய் பாடி ஷேப்பை வச்சு லவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 40-50 வயசில் குடும்பம் என்ன ஆகும்? ஏய் எல்லாம் தெரியுது, கோகோனட் ஷேக் ஆகும். கண்டுபிடிக்கிறாங்க நீங்கள் ஏன் குடும்பம் அசையுது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சில குடும்பத்தில் பாடி ஷேப் வைத்து நேசிப்பது என்ன சொல்ல புரியுதுங்களா? அது எதோட கனெக்ட் பண்ணுறாங்கன்னா பைபிளில் இச்சையோடு கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நீ மனைவி வந்து எதில் வச்சு லவ் பண்ணுற? சரீர உறுப்புகளை வச்சு லவ் பண்ணுற. இப்போ நீ வயசாகிட்ட, நோ, லவ் வந்து பாடியை வச்சு அல்ல, ஹார்ட்டை வச்சு. கைத்தட்டு கொடுப்போமா? அப்போ தான் நீங்கள் மனைவியை நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்களும் நானும் உண்மையாக அவங்கள என்ன பண்ண முடியும்? நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவியை நேசிக்க முடியும். ஒருத்தர் 70 வருஷம் 60 வருஷம் ஒரு மனைவியோடு வாழ்ந்துருக்கிறாருன்னா, வாலிப காலத்திலேருந்து முதிர் வயது வரைக்கும், இது கண்டிப்பாக தெரியுது. இந்த லவ்வுக்கு பின்னால் என்ன இல்லை? இச்சை இல்லை, பாடி ஷேப் பார்த்தல்ல, ஹார்ட்டை பார்த்து அவங்க அன்பை பார்த்து நேசித்து வருகிறது தான் உண்மையான கணவன் மனைவி அன்பு. அதனால தான் ஆண்டவர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணார். மரணம் தான் அவங்கள பிரிக்க முடியும், இல்லைன்னா பாடி நம்மளை பிரிச்சிடும். ஆமாவா இல்லையா? அழகு நம்மளை பிரிச்சிடும். அப்புறம் அவங்களுடைய பாடியில் காணப்படுற சில வியாதி கூட நம்மளை என்ன பண்ணிடும்? முன்னாடி நல்லா ஹெல்த்தியாக இருந்தேன், இப்போ என்ன ஆகிட்ட? அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டவர்களை கடைசி வரை நம்ம கரை சேர்க்க வேண்டும். ஆமீன். செய்வோமா பிரியமானவர்களை? இப்போ உண்மையிலே நம்ம லீனாக்காக ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாம். ஸோ அவங்களோட கணவர் ஒரு உதாரணமாக எடுத்துக்குவோம். ரசிக்கப்படாத ஒரு கணவர், எல்லாத்துக்குமே தெரியும் அவர் கதை. சபனாலும் அவருக்கு பிடிக்காது, ஏசுனாலும் பிடிக்காது, வருவார் திடீர்னு காண போயிடுவார், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி அதே கணவர் வரணும்னு சொல்லி நின்று வெயிட் பண்ணி அவர் மாதிரி வரணும், வருவார். இன்றைக்கி பாருங்க கணவனோட உட்காந்துருக்குறாங்க. கைத்தட்டு கொடுப்போம். ஆமாம். அவங்க என்னென்னலாம் கோட்ரூ பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நாட் ஈஸி. கணவன் மனைவி உறவு என்பது சாதாரணமானதல்ல. அன்றைக்கி ஒரு பிக்சர் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அங்கிளுக்கு 89 வயசு, அந்த அம்மாவுக்கு 87 வயசு. அவங்க அந்த பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க மனைவி அவங்களுக்கு என்ன விட்டுறாங்க? சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் கேட்டேன் எத்தனை வயசு? 89, 87. அழுதுகிட்டே ஊட்டுறாங்க. அந்த அங்கிள் அழுதுகிட்டே சாப்பிட்றாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டில் வில் லவ் டுகெதர். என் பலவீனத்தில் அவர் சொல்கிறாங்க, என் கணவர் என்னை தூக்கி சுமந்தார் ஒரு காலத்தில், இன்னைக்கு அவர் வியாதிப்பட்டார், இன்னைக்கு நான் அவரை சுமக்கிறது இல்லையா? என்ன அடிங்க. இதெல்லாம் பார்த்து எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. வா, இதுதான் லவ்ங்க. இந்த லவ் நீங்கள் வெறும் கிறிஸ்டியன்ட்ட மட்டும் பார்த்து கற்றுக்க தேவை. உலகத்தார் எவ்வளோ அது வாழ்கிறாங்க. நான் சொல்கிறது உலகத்தாரோட சம்பவத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். கடவுள் அறியாத ஒருத்தவங்க கூட, வேதம் படிக்காத ஒருத்தவங்க கூட இந்த மாதிரி வாழ முடியும்னா, வேதத்தை கையில் வச்சிருக்கிறோமே, நம்ம இன்னும் சிறப்பாக வாழலாம் பிரியமானவர்களை. அப்போ பலவீனத்தில்
அவங்கள நம்ம என்ன பண்ணணும்? நேசிக்கணும். செய்வோமா பிரியமானவர்களே? எடுத்துக்கொள்வோம் என்னோட கூட சேர்ந்து. கணவன் மனைவியோடைய பொறுப்புகளை என்னவென்று பார்த்துட்டு ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு? கணவன் மனைவி என்பது பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. அவங்க மனைவி இருந்தா நல்ல மனைவி ஆண்டு எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்க. சூப்பர் சொல்லுங்க. இதெல்லாம் பாராட்டுங்க, அப்பப்போ செய்யுங்க. சில ஹஸ்பண்டை நீங்கள் கேட்டு தான் கையை வாங்கணும். கையை காட்டுங்க, நீங்களே தூக்கி வச்சுக்க வேண்டியதான். பரவாயில்ல, அவர் கை கொடுக்காதனால அவர் உங்கள் மேலே பாசம்ன்ற அர்த்தம் இல்லையே. அப்பப்போ ஞாபகப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன். வாசிப்போம் என்னோட கூட சேர்ந்து. எபிசியர் 5வது அதிகாரம். எபிசியர் 5, எபிசியர் சாப்டர் 5 verse 20. எபிசியர் எங்கே இருக்குன்னா புதிய ஏற்பாடு பக்கம் 268 தமிழ் பைபிளில். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தராகிய தேவனை ஸ்தோத்திரித்து தேவ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எதுக்கா வாசிக்கிறீங்க? 5 ஓகேக்கா. மறுபடியும் வாசிங்கக்கா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தேவ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எந்த பயத்தோட? அப்போ இங்கே கணவன் மனைவியை குறித்து இந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. நமக்குள்ள தேவ பயம் இருக்கணுமா? கணவன் மனைவி உறவில் ஏனோ தானுமான வாழ்க்கை அல்ல. நான் மனைவிக்கு ஒரு துரோகத்தையும் நான் என்ன பண்ணிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. அதே போல தான் கணவனும் நினைக்கணும் என் மனைவிக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது. அதே மாதிரி மனைவி நினைக்கணும் என் கணவருக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது. சில ட்ராமாலாம் நீங்கள் பார்க்கலாம், நாடகம்லாம் டிக்டாக்ல கூட வரும் பாருங்களேன். புருஷன் வெளியே போய்ட்டோன்னா இன்னொரு ஆள் உள்ள வருவார் வீட்டுக்குள்ள. கல்ல வேதனையாக இருக்குங்க அதெல்லாம் பார்க்கும்போது. சும்மா அதெல்லாம் எடுக்க மாட்டானுங்க, நடக்கிறனால தான் எடுக்கிறானுங்க. நாடகம் எப்படி வருதுன்னா ஒரு சம்பவத்தை வச்சு தான் எடுக்கிறாங்க. அது ஒரு விழிப்புணர்வு கொடுப்பதற்காக. ஆனால் அதில் கோமெண்ட்லாம் நான் படித்து பார்த்தேன், நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி வாழ்க்கைன்னு ஒருத்தன் போட்டிருக்கிறான். அதையும் விரும்புகிறாங்க ஆளுங்க பாருங்க. நீங்கள் அமைதியாக இருக்கலாம் பார்த்தா நானும் கொஞ்சம் டைப் பண்ணலான் இருக்கேன். ரொம்ப தப்பு. எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் கணவரை நேசிக்க வேண்டும், உண்மையாக நேசிக்கணும். ஆமீன் சொல்லுவோமா? அங்கே பாருங்க, என்ன பயத்தோடு நாம் செய்யணுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும், எதுவும் எல்லா நேரமும். அப்போ எப்பொழுதும் என்னது? எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 21 தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர், கணவனும் மனைவியும் தேவ பயத்தோடு கீழ்ப்படியணுமா? உங்களுக்கு ஒன்று தெரியணும், நிறைய பேர் மனைவிமார்களுக்கு பயப்படுவாங்க. கணவர்மார்கள் பயம், ஐயோ தெரிஞ்சிச்சு பிச்சிரும் பாஸ்டர். பயம் இருக்கும், மரியாதை இருக்காது. நான் சொல்ற பயம் மரியாதை உள்ள பயம். ஆமீன் சொல்லுவோமா? அதாவது இது தெரியாமல் செஞ்சிருவோம், இது தெரியவா போகுது இல்லை, ஆனால் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதான் அங்கே போடுறது, தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர். அப்போ நீங்கள் தனியாக இருக்கும் பொழுதும், கூட்டாளி கூட இருக்கும் பொழுதும், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் பொழுதும், யாரு கூட நீங்கள் இருக்கும் பொழுதும் நமக்குள்ளே ஒன்று தெரியணும், ஒரு தேவ பயம் நமக்குள்ளே இருக்கணும். நான் தனியாக இருக்கிறேன், என் மனைவி என் கூட இல்லை, என் பிள்ளைங்க என் கூட இல்லை, யாரும் எனக்கு ஃப்ரீடம் இருக்குது நான் தப்பு பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த இடத்துல நான் யாருக்கு பயப்படணும்? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? எனக்கு உடன்படிக்கை பண்ண மனைவிக்கு நான் உண்மையாக இருக்கணும். ஊர் ஆளுக்கு பக்கத்து வீட்டு மனைவிக்கெலாம் நம்ம உண்மையாக இருக்க தேவையில்லை. சில பேர் பக்கத்து வீட்டு மனைவின்னு அவ்வளோ பிரியம். சொல்லுங்கக்கா, கத்திரிக்காவாக்கா? இருங்கக்கா. கத்திரிக்காய் கேட்குது அந்த பொம்பளை. மற்றவன் கத்திரிக்காய் கேட்டால் உடனே கொடுத்துருவோம், வீட்டில் கத்திரிக்காய் கேட்டால் கத்துவோம். ஏன் 10 தடவை சொல்கிறது, ஒரே தடவை சொல்கிறது இல்லை? எஸ்ஸா எங்கே? எஸ் மை டியர் ஆனர். இங்கே வந்தாலே தீர்க்க தரிசனமாக எனக்கு வருது. இதெல்லாம் பாருங்க, ஊருக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற ஃபேமிலிக்கு, மற்ற அக்கா தங்கச்சிங்களுக்கு மக்கான்னு வந்துருச்சு, அக்காங்களுக்கு வண்டி வேகமாக போவோம். நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கு வரும் பொழுது கருவி தள்ளுவோம். உனக்கே வாங்க தெரியாதா? 10 தடவையாக போகிறது. பரவாயில்ல, ஏதோ மறந்துருப்பாங்க. ஆமாம், என்னென்ன சொல்லிடுங்க. அவங்க மறக்கிற ஒரு டைப்புனா எழுதி தாளில். நான் அப்படி தான் செய்வோம் நாங்கள். சம்டைம் நான் 3-4 தடவை போய் பார்த்தேன். ஓகே, ஏன்னா எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. கடுகு தலைப்பு, மஞ்சள்லாம் மஞ்சள் இருக்கும். ரசம் வைக்கும் போது அல்லாமல் மஞ்சள் குறைஞ்சி, அப்போ தான் அவங்க டப்பால் அதுக்குன்னு மஞ்சள் நாங்கள் காய்ச்சவா முடியாது. அப்போ டக்குன்னு நம்ம ஒரு மறந்துடுற ஒரு டைப்னா லிஸ்ட்டை என்ன பண்ணிடு, எழுது.
சம்டைம்ஸ் சொல்லுவேன், அபி இது வாரம் ஏமா வாங்க போகிறோம், எல்லாம் எழுதி கொடுத்துருங்க. அவங்க ஆனால் கிச்சன் அவங்க தானே பார்த்துக்கிறாங்க. உப்பு நம்ம உப்பை தேடுவோம், கிடைக்கும் உப்பு அங்கே தான் இருக்கும். அவங்க போவாங்க, டப்பா தான் இங்கே தான் இருந்துச்சு, இங்கே தான் பார்த்தேன். அவங்களுக்கு தெரியும் எங்கே வைக்கணும்னு. நமக்கு உப்பு சீனிலாம் ஒன்றா இருக்கிறனால தெரிய மாட்டுது. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன, கிச்சன் மாஸ்டர்னால நீங்கள் கிச்சனுக்கு போகிறதுக்கு மாஸ்டரை முதல் போய் பார்க்கணும். ஆமென் ஆமென் சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள், குடும்பம் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஹல்லேலூயா, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் நிறையா நடக்கிற பிரச்சனை இந்த வெங்காயம் பூண்டு பிரச்சனை தான். அப்புறம் என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க, என்ன பொறுப்பே இல்லை, என்ன இன்னைக்கு லீவு, எங்களெல்லாம் கொஞ்சம் நினச்சிங்களா இல்லையா, இந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்லிட்டோமா என்ன ஆயிரும், அப்செட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி வார்த்தையை சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரம் தூங்க விட்டுட்டு பேச வேண்டியது எப்போ பேசணும்னா பேசுகிற நேரத்தில் பேசணும். ஆமென். கைத்தட்டு கொடுப்போம் ஆண்டவருக்கு. அப்போ கர்த்தருக்கு பயப்படு, தேவ பயத்தோடு. அப்போ குடும்ப வாழ்க்கையில் மூணாவது ஆள் நுழையவே ஏற்றுக்கொள்கிறீங்களா அதை? தவறான தொடர்பு, என்னுடைய பழைய ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் என் மூஞ்சை கண்டுபிடிச்சி என் நம்பரை தேடி அடிச்சிட்டான். இப்போ ராத்திரி எனக்கு பேசிக்கிட்டு இருக்கான். ஆப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். நானே உங்களுக்கு எழுதி லாயரை பார்க்க வேண்டிய சுறாவை கொடுத்துட்றேன். 6 மாதத்தில் உங்கள் குடும்பம் டிங்கு டாங்குறப்போ கன்ஃபார்மாக உங்கள் குடும்பத்தை பாருங்க. எனக்கு ஒரு தீர்க்கதரிசி இங்கே இருக்கிறாரு, இங்கேயும் ஓடவே தேவையில்லை. குடும்பத்தில் அடி மீன் அவுச்ச மீன் ஆக போகுது, அப்புறம் கருவாடாக போகுதுன்னு அர்த்தம். அனுபவம்யா, நாக்கால் இங்கே போடியா நீ. ஸோ கான்டாக்ட்ஸு எனக்கும் ஆசை தான். எவ்வளோ கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ அன்றைக்கி பாருங்கள், பாகோலேருந்து வந்துட்டு இருக்கேன், எண்ணெய் ஊற்ற போகிறேன். என்னோட கிளாஸ்மேட்டு அந்த பொம்பளை பிள்ளை, நீ விஜயன் தானே அப்படின்னுச்சு. ஆமாம். எனக்கு தெரியலையா அப்படின்ச்சு. மாஸ்க் போட்டு தெரிலண்ணா. நான் அப்படி சமாளிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ வைஃப் பிள்ளைங்க காலில் இருக்கிறான், கல்யாணம் பண்ணிட்டேன், சந்தோஷம், அவ்வளோதான். அதெல்லாம் முடிச்சுக்கணும். ஃபோன் நம்பர் கூட ராத்திரி பேசலாமா? பேசலாம், பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கிற குடும்பத்தை நம்மளே என்ன பண்ணிடுவோம், ஆபத்து. ஸோ சபை பி கேர்ஃபுல். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் நிறைய மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. கூட்டாளி, நண்பன், அவனை பற்றி ஒன்று தெரியாது, முன்ன ஹெல்ப் பண்ணா இப்போ குடும்பம் ஆயிடுச்சு. பி கேர்ஃபுல். 2வது, உங்கள் குடும்பத்துக்குள்ளே 3வது ஆளை நிறுத்தாதீங்க, கொண்டு வராதீங்க, ரொம்ப ஆபத்து. அண்ணனோ தம்பியோ கல்யாணம் பண்ணிட்டோம், தொப்புள் கொடியை வெட்டியாச்சு, எங்களுக்கும் 3 பிள்ளை ஆச்சுன்னு போயிடணும். அப்போ தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் குடும்பம் மற்றவங்களுக்கு ஒளியாய் மாறும் பிரியமானவர்களே. ஸோ இதெல்லாம் நம்ம சபையினுடைய வேதத்தினுடைய ரகசியம். இன்றைக்கி சபையில் அதெல்லாம் தெரியாதனால தான் நிறைய குடும்பத்தில் என்னது பிரச்சனைங்க. கிறிஸ்தவ குடும்பம்ன்றாங்க, பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. மாமியார் மருமகன் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அக்கா தம்பி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா சரியான ஐக்கியம், புரிந்துணர்வு இல்லை. ஸோ அதனால தான் நம்ம இங்கே போட்டிருக்க தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஓகே, அடுத்தது வாசிங்க 22. இது வந்து ஆண்டவர் மனைவிகளுக்கு சொல்ற ஒரு பெரிய ஆலோசனை. வாசிங்கக்கா. பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுது, ஒரு தேவ பிள்ளை கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ, எப்படி கனப்படுத்துகிறோமோ, மரியாதை கொடுக்குறோமோ, ஆனர் பண்ணுறோமோ, முதல்ல வைக்கிறோமோ, பைபிள் தெளிவாக சொல்லுது. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. எந்த மாதிரியான எக்ஸாம்பிளை காட்டுறாங்கன்னா, கடவுளுக்கு கீழ்ப்படுகிற விதமா. கைத்தட்டு கொடுக்கலாமே, இது உலகத்தில் சொல்லி கொடுக்குறாங்களா இந்த மாதிரி? இல்லை, பைபிள் என்ன போட்டிருக்கு, உலகத்துலாம் வேற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு பைபிள் சொல்லி கொடுக்குறது. பவுல் சொல்றார் எபேசு சபைக்கு, மனைவிகளே நீங்கள் நல்ல மனைவிகளாக இருக்கீங்க, கர்த்தரு கீழ்ப்படுகிறது போல. அடுத்தது, அங்கே கோடிட வேண்டிய எழுத்து என்ன? கைத்தட்டு, வெரி குட். அங்கே அன்பு கூறுறதெல்லாம் 2வது. முதல்ல ஏன் புருஷனுக்கு நான் அன்பு கூறணும். அப்போ கோடை எங்கே போடணும்? நீங்கள் பைபிள் ஸ்காலர்ஷிப்லாம் போனீங்கன்னா அன்பில் தான் கோடு போடணும்னு சொல்லுவாங்க. கர்த்தர் சொன்ன அன்பில் போடக்கூடாது. புருஷனுக்கு அன்பு காட்டுறதான் சரி, சொந்த புருஷனுக்கு அன்பை காட்டு. முதல்ல கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்த புருஷனுக்கு நான் தவறா சொல்லுவேன். சில பேர் சாப்பாடு போடும்போது நான் பார்ப்பேன், உங்கள் புருஷனெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மற்ற புருஷனுக்கெல்லாம் சாப்பாடு போட்டிங்கன்னா ஆபத்து அவர் பார்ப்பார். என்ன எல்லாத்துக்கும் சாப்பாடு போது எனக்கு வரவே இல்லையே. இல்லை, செய்யலாம். கணவரை கவனியுங்கள், அவங்கள நேசியுங்கள். அவங்கள சந்தேகம் பிடிக்கிறதில்ல. அவங்கள எந்த இடத்துல என்ன பண்ணிடாதீங்க, அவங்கள ஹீரோவே வச்சுருங்க, நீங்கள் ராணியாகவே இருப்பீங்க. இதுதான்
ஒரு உலகத்தான் சொல்கிறான் அன்னைக்கு, மனைவியை நல்லா வச்சுக்காதவன் நல்லாவே இருக்க மாட்டானா. என்னடா இவனுக்கு ஸ்டேட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்குன்னு ஒரு இதில் பேசிக்கிட்டு இருக்கிறான். எவன் ஒருத்தன் மனைவியை சரியாக பார்க்கல, கவனிக்கல, அன்பு கூறல, மனைவி முகத்தில் சிரிப்பு இல்லாதவன் வாழ்க்கையில் முன்னேற்றமே வராதாங்க. உலகத்தான் கொடுக்குறான் ஸ்டேட்மெண்ட்டு. எங்கேருந்து படிச்சுட்டு வந்தானுங்க தெரியல. நமக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட் ஆண்டு கையில் கொடுத்துருக்கிறாரு. இப்படி குடும்பத்தை நடத்துவோம். ஆமாம், உங்கள் மனைவியை உங்கள் கணவரை யாருக்கிட்டையும் என்ன பண்ணிடாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. அதுக்கு சண்டை போட்டு விட்டு கொடுக்குறதல்ல. தப்புக்கு நியாயத்துக்கு நில்லுங்க. தப்புனா தப்பை உணர்த்துங்க. தப்பு செஞ்சிட்டீங்க, நீங்கள் தப்பு பண்ணி பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிடாதீங்க. ஆப்பு அடிக்க போது அங்கேயும் தவறு பண்ணும் பொழுது என் ஒய்ஃபில் என்ன குறைக் பண்ணுவாங்க. இவன் தான் நான் பாஸ்டராக இருந்தாலும் தவறாக இருந்தால் சொல்லுவாங்க, இது தவறு, இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்க கூடாது, இட்ஸ் ராங். பரவாயில்ல, ராங்னா ராங் தான். பரவாயில்லாம் என்ன பண்ணக்கூடாது, பரவாயில்ல. இப்படி தான் ஒருத்தவங்க யார், அனனியா, பரவாயில்ல 100 ஒன்று எடுத்தா தெரியவா போகுது அப்படின்னு கணவர் சொல்றாரு. மனைவி என்ன சொல்லியிருக்கணும், இவனுங்களுக்கு தெரியாதுங்க அவருக்கு தெரியுங்கன்னு சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்கணுமா இல்லையா? இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்துருங்க, ஒரு பாகத்தை என்ன பண்ணிடுவோம், 2 பேருமே செத்து போயிட்டாங்க. தீமைக்கு தேவ பயம் இல்லாமல் ஒருமனப்பட்டதுனால கர்த்தர் அந்த குடும்பத்தை என்ன பண்றாரு, உடனே அடிக்கிறாருங்க. ஒரு பாடி இறந்துட்டு மறு ஆள் உள்ள வர்றதுக்குள்ள ஆள் என்ன வரும், அனனியா சபிரால் சம்பவத்தை பார்க்குறோம். ஆனால் அக்கீலா பிரிஸ்கிலாவை பார்த்தீங்கன்னா நல்ல காரியத்துக்கு ஒருமனப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ எதுக்கு ஒருமனப்படுறாங்கன்னு நம்ம தப்புக்கு உடந்தையாக போகக்கூடாது. தப்புனா தப்பு தான். ஆனால் அந்த காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றத கலந்து பேசி செயல்படுத்துவது ரொம்ப நல்லது. பல மாதிரி இருக்குது குடும்பங்கள். எல்லா குடும்பமும் எப்படி இல்லை, ஒரே மாதிரி இல்லை. சில குடும்பம் பண ரீதியில் சிரமப்படுற குடும்பம் இருக்குது. சில குடும்பம் வியாதி. அன்றைக்கி ஒரு சகோதரன் கால் பண்ணுறாரு, ஒய்ஃப் ஆக்சிடெண்ட்டில் ஓகே ஆகிட்டாங்க. குடும்பத்துக்கு சம்பாரித்து கொடுத்த ஒரு மனைவி. ஹஸ்பண்டுக்கு பார்வை இல்லை. அவர் ரொம்ப தூரம் நடக்க முடியாது, எங்கேயும் நிற்க முடியாது, விழுந்துருவாராம், வயலில் விழுந்து. அவருக்கு அந்த மாதிரி ஒரு சீக்கு. பிள்ளைங்க சொல்லிச்சிங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் நாங்கள் பார்க்க முடியலம்மா, எங்களுக்கும் பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க இன்ன வரைக்கும் அவங்க அப்பா அம்மா பார்க்கவே இல்லை. அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு மாதத்துக்கு ஒரு முறை அதை பெம்பர்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. அப்போ ஒரு தடவை அவங்கள பார்க்குறதுக்கு போனோம். வீட்டுக்கு போகிறோம், ஒரே யூரின் வாடை, டாய்லெட் வாடை. அவருக்கு கண்ணு தெரியல. ஒய்ஃபு சுழர்லி கணவன் பண்ணிடும். ஆனால் அந்த மனைவி அவர் பார்க்குறாரு. பிரியமானவர்கள், அந்த மனைவி அவர் பார்க்குறாரு. அண்ணங்காரெலாம் கடன் கேட்டு அவங்க மனைவியை ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, இருக்கிற வரைக்கும் நான் பார்க்கணும் பாஸ், என் மனைவி பாஸ். கடவுள் அறியாதவங்க. சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும்போது. வா குட். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்குது. நம்மளும் அந்த சிச்சுவேஷனை நிற்போமா? ஒரு 2 செயல்படுறாங்களே. அவருக்கு கண்ணு தெரியல, அவர் ரீசன் சொல்லவே இல்லை, எனக்கு கண்ணு போச்சுன்னு. அவங்க மனைவி சம்பாரிச்சு கொடுத்தவங்க ஆக்சிடெண்ட்டில் அடித்து ஓகே ஆகிட்டாங்க. இடுப்புலாம் உடஞ்சி படுத்து கிடக்குறாங்க. அந்த குடும்பத்தையும் அந்த கணவர் நடத்துகிறாரு. இதை வர்ற வருமானம் வச்சு, கொஞ்சம் சொக்ஸோ பணத்தை வச்சு. பிள்ளைங்க யாரும் வர்றதில்லை பாஸ. ரொம்ப நம்பணும் பிள்ளைங்களை. பிள்ளைங்க என்ன பண்ணல, வரல. எல்லாம் அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க. என் மனைவியை நான் தானே பார்க்கணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. அவங்க மனைவி படுத்துருக்குறாங்க. வேதனையாக இருந்துச்சு பார்க்கும்போது. இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் உள்ள ஜனங்க வெளியே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம கர்த்தருக்கு உள்ள பயத்தோடு நாம் நம்ம குடும்பத்தை என்ன பண்ண வேண்டும், அமைத்து. அப்போ சொந்த புருஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிவோமாங்க. ஆமாம். ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்ட் படிப்பு குறைவாக இருக்கலாம், நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இது பைபிள் லா, பைபிளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. பைபிளுடைய வழி நடத்துதலை சபை கண்டிப்பாக என்ன பண்ணணும், பின்பற்றணும். ஒரு சகோதரி கூட ஆரம்பம் சொல்லியிருக்காங்க, பஸ் அவருக்கு வேலை இல்லை, அவர் பிஸ்னஸ் அப்பப்போ தான் காசு கிடைக்கும், நான் தான் என் குடும்பத்தை நடத்துகிறேன், அவர் எப்படி பஸ் ஹீரோ ஆக முடியும்னு ஒய்ஃப் கேட்குறாங்க. ஆமாம், அப்படியும் இருக்கிறாங்க. அவர் எப்படி ஹீரோ ஆக முடியும், நான் தான் அந்த குடும்பத்தை நடத்துகிறேன். சம்திங் ராங் சம்வேர். எவ்வளோதான் நீ ஹஸ்பண்டோட 10 வேளை கூட சம்பாதிச்சாலும் உன் குடும்பத்துக்கு தலைவர் உன் கணவர். ஹல்லேலூயா. ஸோ அதனால் குடும்பத்தில் படிப்பு வச்சு லெவல் வச்சுலாம் என்ன பண்ணக்கூடாது. நீ லெவலை ஸ்கூலில் வச்சுக்கோ, உன் லெவலில் உன் வேலையில் வச்சுக்கோ. குடும்பத்துக்கு வந்துட்டா நீ மனைவி நான் கணவன் கரம் தட்டு கொடுப்போம். அங்கே ப்ரீஸ்டேஜ்லாம் என்ன பண்ணக்கூடாது, ப்ரீஸ்டேஜ் வேலை செய்யக்கூடாது, அகந்தா வேலை செய்யக்கூடாது. அங்கே எம்டியாக இருக்கணும். நீங்கள் எம்டின்னா அப்படிங்களா, என்னென்னு நான் இப்போ ஒரு புருஷனாக உனக்கு வந்திருக்கிறேன், நீ எனக்கு மனைவியாக இருக்கிற, அவ்வளோதான். நம்மளுடைய என்னது, உன்னோட உயர்வு தாழ்வு, உன்னோட பேக்ரவுண்டும் சேவிங் அதெல்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருந்தோம், குடும்பம் ஆபத்துக்குள்ளே போகும். அதனால் நம்ம குடும்பத்துக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் வரவே கூடாது. யார் பார்க்குறா, கர்த்தர் பார்க்குறாரு.
ஃபைனான்ஷியலில் கூட ஒருவேளை நீங்கள் கூட சம்பாதிக்கலாம், உங்கள் ஹஸ்பண்ட் குறைவாக சம்பாதிக்கலாம், ஒருவேளை கணவர் மட்டும் வேலை செய்யலாம், நீங்கள் வேலை செய்யாமல் இருக்கலாம். அந்த வருமானத்தை என்ன பண்ணக்கூடாது, இந்த ரொம்ப வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓன் காசு, ஏன் பிரீம் காசு தெரியுமா, இதெல்லாம் பேசவே நம்ம காசுன்னு சொல்லி பழகுங்க. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்ம காசு சொல்லி பழகுங்க. நம்ம காட்டு தான் தப்பாச்சுக்கோ, எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ, பார்த்துட்டு கணக்கு சொல்லிடு, பரவாயில்ல நம்ம பணம் தான், ஆமாம் நம்ம தான் அந்த குடும்பத்தை என்ன பண்ண போகிறோம், நடத்த போகிறோம். உன் காசு அதான் கொடுத்துட்டேனே, என்ன திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. அதுவும் கிறிஸ்தவ குடும்பத்தில் இதெல்லாம் வரவே கூடாது. பாஸ்டர் ஆரம்பி சொல்லி கொடுத்துருக்காரு, ஒரு வீட்டில் 2 ஏடிஎம் இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு ஒரு ஏடிஎம் தான் காட்டு தான் இருக்கணும், அப்போ தான் அந்த குடும்பம். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் காசுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த பிரிந்து செயல்படுற குடும்பம் தான் ஆண்டோடைய பிளெஸிங் என்ன பண்ண முடியாது. எங்கே பிரிவு இருக்கோ கர்த்தர் அங்கே வரமாட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எங்கெல்லாம் பிரிவு இருக்குதோ யார் வரமாட்டா, பிரிவு இருக்கிற இடத்துல பிசாசு கண்டிப்பாக இருப்பான். எங்கே ஒத்தமை இருக்குதோ ஆவியானவர் வருவார். அதனால ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே பிரிவு உண்டா இருக்குது, அங்கே விடுதலை உண்டு. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்போ தெய்வ பயத்தோடு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய குடும்பத்தை நடத்தணும். எனக்கு சம்டைம்ஸ் குடும்பத்தை நடத்துறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆண்டவரே தெரியல, ஒத்துக்குவோம் ஆண்டவர்கிட்ட, எனக்கு தெரியல ஆண்டவர் கற்றுக் கொடுங்க. நான் ஒரு 100 பேர்த்துக்கு போதகம் பண்ணலாம் சில காரியம் எனக்கே, ஆனால் ஆண்டவர் உண்மையிலே சொல்கிறேன் கற்றுக் கொடுக்குறாரு நமக்கு. ஸோ அதனால் நம்ம குடும்பத்தை நடத்தும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம குடும்பத்தை நம்ம என்ன பண்ணணும், குடும்பத்தை தயவுசெய்து அறிவில் நடத்தாதீங்க. எதில் நடத்தக்கூடாது, டோன்ட் பை நாலேஜ். நான் இப்படிலாம் செய்ய போகிறேன், அடுத்த மாதம் இதை பண்ண போகிறேன், பல்ட்டி அடிக்க போகிறேன், நான் 13ஆம் தேதி இப்படி திருப்ப போகிறேன், ஒன்றும் திரும்பாது. 13ஆம் தேதி பாருங்கள் வேற ஒரு கடத்தில் மாட்டிட்டு உட்காந்துருப்போம். பார்த்துருக்கீங்களா, இந்த பல்ட்டி எடுக்கிறது திரும்புறது எந்த டாலும் நமக்கு வேலை செய்யாது. அதெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. இந்த அடுத்த மாதம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட் வச்சு பிளான் பண்ணுறது, பிளான் பண்ணிடவே வரட்டும் அப்புறம் பார்ப்போம், அதை வச்சு செய்ய போகிறேன், இதை வச்சு இப்படி பின்ன போகிறேன், வரும்போது பாருங்கள் எல்லாம் பிரச்சனை மாட்டிட்டு முடிச்சிட்டு இருப்போம். ஸோ அதனால நம்ம குடும்பம் எந்த பயத்தோடு நடக்க வேண்டுமா, தேவ பயத்தோடு. அப்போ மனைவிகள் என்ன செய்யணும், முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுவீங்களாங்க, நடத்துவீங்களா, அவங்கள ட்ரீட் பண்ணுவீங்களா நல்ல விதமாக, அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அவனை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குடும்பத்துக்கு தகப்பன் கணவர் நல்லா இருந்தாருன்னா அந்த குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். சில வேளை அந்த ரோல் மனைவி எடுப்பாங்க, அவங்களையும் கணவர் என்ன பண்ணணும். ஸோ எங்கள் அக்கா மாமா வாழ்க்கையை பார்த்தேன். எங்கள் மாமா சிரமம்ல மாமா முன்ன அவர் தான் வேலை செய்வார், ஒண்டி வேலை செய்வார், 5 பிள்ளைங்களையும் படிக்க வச்சார். திடீர்னு அவருக்கு ஒரு மாதிரியான ஒரு ஹார்ட் பிரச்சனை வந்துருச்சு. அவரால் கொஞ்சம் வேலை செஞ்சால் என்ன பண்ணிடுவார், வேர்த்துடுவார், அப்படியே உடம்புல அப்படி சோப்பாயிரும், நடக்க முடியாது, மூச்சு விட முடியாது, அந்த மாதிரி ஆயிடுவார். எங்கள் மாமா சொந்த அக்கா மாமா. அப்போ அந்த டைமில் அக்கா வீட்டில் இருந்தாங்க, மாமா வேலை செஞ்சார். இப்போ மாமானால் வேலை செய்ய முடியல, இப்போ அவர் வீட்டில் இருக்கிறாரு, இப்போ அக்கா வேலை செய்கிறாங்க. அந்த குடும்பத்தை ஆண்டவர் மறுபடியும் ரிவீல் பண்ணிட்டாரு. அந்த குடும்பத்தை மறுபடியும் ஆண்டவர் கட்டிட்டாரு. பிரியமானவர்களே, எங்கள் மாமா எல்லா பிள்ளைங்களையும் இறக்கி விட்டு அக்கா என்ன வேலை செய்வாங்களோ அவர் அந்த வீட்டில் அந்த வேலையை செய்கிறாரு. மாமா என்ன வேலை செய்யணுமோ எங்கள் அக்கா அந்த வேலையை செய்யும் பொழுது குடும்பத்தில் பார்க்குறேன் மறுபடியும் அந்த ரிவ்யூ காரியங்கள். அப்போ ஒருவர் விட்ட வேலையை, அதனால சபையில் நம்ம யாரும் சொல்லக்கூடாது, என்ன புருஷன் வீட்டில் இருக்க நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது. எதுவும் ஆமீன்னு சொல்கிறீங்க. எதுக்கு 2 பேர் வச்சிருக்காரு தெரியுமா, ஒருத்தன் பலவீனப்படும் பொழுது ஒருவன் தாங்குவதற்காகத்தான் கர்த்தர் பலத்தை கொடுத்தது. 2 பேரையும் கர்த்தர் உட்கார விட மாட்டாருங்க. அதனால தாங்க ஏற்ற துணையை கொடுத்தாரு. ஆமாம், நீங்கள் பாருங்க, இப்போ எபினேசர் இருக்கிற பலவீனத்துக்கு இப்போ அக்காவுக்கு அந்த பலவீனத்தை கொடுக்க பார்க்குறாரு. உன் குடும்பத்தை 6 பிள்ளை வச்சு இந்த பிள்ளை நடத்துத, உங்களுக்கு தனியாக ஒரு பலத்தை கொடுப்பாருங்க ஆண்டவர். உண்மை பிரியமானவர்களே, நான் அதை பார்த்துருக்குறேன். அம்மா இறக்கும்பொழுது அம்மா தான் எல்லாமே 13 பிள்ளைங்களும் சாப்பாடு கொடுப்பாங்க. அம்மா இறந்தோட தான் தெரியுது அப்பாவுக்கும் சமைக்க தெரியுன்றத அப்போ தான் தெரியும். அப்பா இறந்த டக்குன்னு அப்பா அம்மாவாயிட்டார். காலையில் சமைச்சிக்கிட்டு இருப்பாரு, ஏப்ரல் போட்டு சமைச்சிக்கிட்டு இருப்பாரு, சமைச்சிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அப்பா அம்மாவுடைய துக்கத்தை மறக்க பண்ணாருங்க, நான் இருக்கேன்டா உங்களுக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி குடும்பம் என்பது அந்த காலத்தில் இதெல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க. இந்த காலத்தில் ஃபேஷன் அது இதுன்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அதை விட்டுட்டாங்க. ஆனால் நம்ம அதை கடைப்பிடிக்கணும், நம்ம அதை விட்டுறக்கூடாது, அதை செய்ய வேண்டும். ஓகே, இப்போ மனைவியில் கொடுத்து பார்த்தோம். அடுத்து கீழே வருவோம். 23 பாருங்க, பைபிள் தெளிவாக சொல்லுது, புருஷன் யாருக்கு தலைவனாக இருக்கிறான். ஒருவேளை ஒரு வேலை இடத்துல ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருப்பார்,
ஒரு தலைமத்துவம் எல்லாம் இருப்பார். ஆனால் வீட்டில் அவருக்கு தலைமத்துவ பதவியை நான் கொடுக்கவில்லை, கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அவங்க கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், காட்டு வேலை செய்யலாம், போய் குடும்பத்தை பார்க்குறாங்கங்க. எத்தனை பேர்கிட்ட இயேசு பேச்செலாம் வாங்கி எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம். இதோ அன்றைக்கி ஒரு பிக்சரை பார்த்தேன், ஃபாதர்ஸ் டேக்கு போகலான்னு நினச்சேன். நானே அந்த வீடியோ பார்த்து அழுதுட்டேன். அந்த பிள்ளைக்காக அப்பா எல்லாமே செய்கிறாரு, ஆனால் அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருந்து கோட்டு ஷர்ட்லாம் போட்டு வேலை செய்கிறது அந்த பிள்ளை பார்த்துச்சு. ஆனால் பின்னால் பார்க்கும்போது அப்பா கோட்டை இறக்கி விட்டுட்டு அங்கே போய் மூட்டையை தூக்குறது, குப்பையை ஆள்றது, டீ கல்ல டீ போடுறது, இப்படி எல்லாம் செஞ்சுட்டு அந்த பிள்ளை கீழே போட்டிருக்கு. அப்பா என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா அந்த பிள்ளை எல்லாம் அப்பாவுடைய வாழ்க்கையை பார்த்துருக்குது. நீங்கள் நல்லா இருக்கிறன்னு காட்டிட்டு எனக்கு பின்னால் இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் தான் என்னோட பெஸ்ட்டான அப்பான்னு சொல்லி அந்த பிள்ளை ரிவார்ட் கொடுக்குது. அந்த மாதிரி கணவர் வைஃபை பார்த்து சொல்லணும், நீ தான் என்னோட பெஸ்ட்டான மனைவி. வைஃபை சொல்லணும், நீ தான் என்னோட பெஸ்ட்டான கணவர் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட இடத்துக்கு சபை வர வேண்டும். ஒருவரை ஒருவர் நீங்கள் தூக்கறனால குறைஞ்சி போக மாட்டீங்க. மற்றவனை தூக்கினா தான் ஆப் அடிச்சிருவான் சொல்லுவாங்க. ரொம்ப வச்சு அந்த ஆளுக்கு வச்சிடும், வச்சுக்காதுங்க. என்னங்க நம்மளும் உலகத்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பேசிட்டா இந்த ஆளுக்கு வச்சு போயிடும். என்ன வச்சு போகுது? வச்சுலாம் போகாதுங்க. அவருக்கு இன்னும் மனைவி என்னை நம்புதுன்னு சொல்லி இன்னும் எழும்ப ஆரம்பிப்பாங்க. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஓ, என் மனைவி இன்னும் நம்புது. அவர்கிட்ட கொடுத்து அவர் சிறப்பாக செஞ்சிருவார். அவர்கிட்ட கொடுத்து நான் பயப்பட மாட்டேன். அவர் லாஸ்ட் மினிட் செஞ்சாலும் கரெக்டாக செஞ்சிருவார். யூ கேன் டூ எவ்ரி திங். இவர் மேலே எனக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் நம்பிக்கை, நீங்கள் தான் நம்பிக்கை இல்லாதால நம்பிக்கையை உருவாக்கணும், கிரியேட் பண்ணணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. அதுவும் யார் புருஷனுக்கு அந்த வசனத்தை மறந்துடாதீங்க, அண்டர்லைன் பண்ணி வைங்க. ஊருக்கு சொன்னதெல்லாம் போதும். நான் அதனால இந்த கவுன்சிலிங் நான் ரொம்ப பயப்படுவேன். சம்டைம்ஸு நம்மளுக்கு அது அவங்களுக்கு சொல்லிட்டு வருவோம், நம்ம வீட்டை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பொல்லாத ஆவிகள் அது வீட்டில். அதனால் அது நம்மளுக்கு ஞானமாக இழிவுபட்டது நல்லது. குடும்பமாக ஊழியம் செஞ்சோன்னா ரொம்ப நல்லா இருப்போம். அதனால தான் நான் கணவன் மனைவியாக டார்கெட் பண்ணுறது என்னென்னா, கணவன் மனைவியாக ஊழியம் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வீட்டுக்கு போனால் யார் எப்படி போனோம்? ஒன்றியா நீங்கள் எஜமானன் மாதிரி போயிடக்கூடாது, கூட மனைவியை கூட்டிகிட்டு போகணும். பரவாயில்ல, நீங்கள் மனைவி வரலையா சொல்லிடுங்க, சிஸ்டர் நாளைக்கு மாற்றிக்கலாமா, கணவன் மனைவியாக வரும். கணவன் மனைவியாக போகிறது ஒரு மரியாதை, அது அழகு, அதன் மூலியமாக குடும்பங்கள் கட்டப்படும். ஆமென். ஓகே, அடுத்தது போயிடலாம். போங்கக்கா, வாசிப்போம். எந்த காரியத்திலும் என்ன பண்ணுமா, சில காரியங்கள் ஆலோசனைகள் வீட்டில் வரும் பொழுது நம்ம கீழ்ப்படுகிறது நல்லது. ஏன்னா இது பைபிளுடைய ஓர்டர். நீங்கள் நினைச்சிடாதீங்க அவர் ராங்கான முடிவு எடுக்கிறாரு. இல்லை, இது பைபிள் ஓர்டர். இந்த ஓர்டரை சபை என்ன பண்ணணும்? பின்பற்றணும். அடுத்தது தெளிவாக போட்டிருக்கு பைபிளில். மனைவிகள் அன்பு கோர்னு போடல. அப்போ எங்கே நீங்கள் கோடு போடணும்? அடுத்தது சொந்த, இங்கே உங்கள் உங்களுக்கு அன்பளிப்பாய் கொடுக்கப்பட்ட மனைவி கொடுத்தா என்ன ரொம்ப வேதனையாக சொல்கிறீங்க? ரொம்ப வேதனையாக பார்க்குறீங்க. எல்லாம் கொஞ்சம் அவசரப்பட்ட பஸ்ன்ற மாதிரிலாம் பார்க்குறீங்க. நீங்கள் ஒருத்தர் கேட்டான் பாரு, 15 ப்ரோ வாங்கிக்கிறீங்க, எப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் புதுசாக கிடச்சிருக்குமா 16 ப்ரோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறான்னா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டேன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் பாருங்கள் எப்படிலாம் இருக்கானுங்க பாருங்கள். இப்போ 16 ப்ரோ கிடச்ச உனக்கு அடுத்தது 17 ப்ரோ வெளியாகாதா? வாழ்க்கை மாறிக்கிட்டு தான் இருக்குங்க. ஆமாம், இதெல்லாம் இதெல்லாம் சபை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அடுத்தது பாருங்க, எப்படி நம்ம அன்பு கூறணுமா? கிறிஸ்து சபைக்கு அன்பு கூர்ந்தது போல கணவர்மார்கள் தங்கள் சொந்த மனைவிகளை என்ன பண்ண வேண்டுமா? எல்லா விதத்திலும் அவர்களை, உனக்கு ஷேப் இருந்தாலும் சரி, ஷேப் இல்லாட்டியும் சரி, அழகு இருந்தாலும் சரி, அழகு இல்லாமல் போனாலும் சரி, நீ பலவீனமாக இருந்தாலும் சரி, பலவீனத்தோடு இருந்தாலும் சரி, நீ வியாதியில் இருந்தாலும் சரி, வியாதியில் இல்லாமல் இருந்தாலும் சரி, நான் உன்னிடத்தில் அன்பு. கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேட் இஸ் அ லவ். கணவன் மனைவியோடைய ஏதோ நல்லா இருக்கும்போது என் கூட இருந்தேன், இப்போ நல்லா இல்லை கிளம்பு, அப்படியே இல்லை, உன்னை எனக்கு பிடிக்கல, முன்ன மாதிரி நீ இல்லை. யார் முன்ன மாதிரி இருந்திருக்கா? ஒரு ஆளை காட்டுங்க. நானே இல்லையே, என் பழைய போட்டோ கருப்பு, இப்போ சிகப்பு, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்தது நெருப்பு. கரம் தட்ட மாட்டீங்களா? தட்ட மாட்டீங்க.
அதெல்லாம் மேட்ரே இல்லை. இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் உன் மேலே வச்ச அன்பு என்னவாகுது? அதனால தான் ஆண்டவர் சொல்ல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நடைபெயர்ந்தாலும் உன் மேலே நான் வச்ச அன்பும் கிருபையும் மாறாது. அதுதான் அந்த அந்த உடன்படிக்கையின் தகப்பன் தான் இப்போ நமக்கு என்ன கொடுக்குறாரு? நீயும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணணும்? வாழணும். சிச்சுவேஷன்ஸ் மாறுவோங்க. அதான் சொன்னேன், பலவிதமான புயல் வீட்டுக்கு வரும். ஒரே ஒரு புயலை மட்டும் பார்த்துருவோம். யோபு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். படிக்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை உணர்த்தினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு குடும்ப தலைவன் எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்கள். ஆதியாகவும், யாத்திராகவும், லேவியராகவும், எண்ணாகவும், உபாகம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள். எங்கே இருக்குது யோபு? 6-4 ஓகே. ஓகேக்கா, அக்கா அதிகாரம் கேட்டாங்க. என்ன சொல்ல வராரு புயல்லாம் கேட்டுருவோம். சூப்பர். இங்கே நல்லா இருந்த யோபு குடும்பம் நமக்கு தெரிந்தானே. நல்ல குடும்பம், நல்ல ஒரு அழகான குடும்பம், பழைய காலத்து குடும்பம், ஆபிரகாமுக்கு முன்னர் இருந்த குடும்பம், ஆதாம் ஏவாள் அந்த ஜெனரேஷன்லேருந்து வெளிப்படுத்தப்பட்ட குடும்பம். தெரியுங்களா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷத்துக்கு மேலே உள்ள சரித்திரம்னு சொல்கிறாங்க யோபு. ஆமென். அவர் நடத்தின குடும்பம் எல்லாத்துக்கும் தெரியும். நல்ல வசதி வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா? நல்ல பெரிய வீடு, அப்புறம் நல்ல எத்தனை பிள்ளைகள்? 10 பிள்ளைகள். எத்தனை மனைவி? அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரொடக்ஷன் தான் முக்கியம். யாரு ஒரு குடும்பத்தை எதை வச்சு அழகு பார்ப்பாங்க தெரியுங்களா? உன் மனைவியை வச்சு தான். நீ டபுள் இன்ஜினா ட்ரிப்பிள் 3 வச்சு சுற்றுறீங்களோ, உன் மேலே மரியாதை குறைஞ்சிரும். இந்த ஆள் ட்ரிப்பிள் ஒரு 3 வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன் 1 வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கான், நீ 3. அப்போ நீ பாவத்தில் இருக்கிற. புரியுதுங்களா? பாவத்தை எப்படி பார்ப்பாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் வாழ்க்கையை வச்சு தான் பார்ப்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு வாழ்க்கையை வச்சு தாங்க பார்க்குறாரு. கையை தட்டி அவர் மாற்றவே இல்லை. யோபு ஏதோ பழைய ஆளுனால நீ என்னென்னு செய்யலாம், புதிய ஆளுனால அப்படிலாம் கிடையாது. பழைய ஆளுக்கும் புதிய ஆளுக்கும் ஒரே சட்ட திட்டம். ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் தான் ஏற்றுக்கொள்றீங்க? இது எத்தனை பேர் நம்புறீங்க? இதெல்லாம் சரி அப்படியே? யாராவது தவறாக உபதேசம் சொல்றீங்களா? இதை தவறு. அதான் பைபிளில் போட்டிருக்கு. அதுவும் இறந்து போயிட்டாங்க, அதுவும் பார்க்கணும் யாருன்னு. ரோட்டில் போகிற தீட்டு கல்யாணம் பண்ண முடியுமா? இல்லை. அவங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா எல்லாம் பார்க்கணும். ஓகே, அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக வேண்டாம். இந்த குடும்பத்தை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோபு ஒரு நல்ல குடும்பம். பைபிளில் 1ஆவது அதிகாரத்திலே போட்டிருக்கு. எப்படி ஆரம்பிக்கிறாங்க படிங்க. ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். ஓகே. யோபு சரித்திரம் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். ஓகே, இங்கே பார்க்குறோம் யோபோட குடும்பம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்படிப்பட்டவன் பைபிளே கோட் பண்ணுது. பைபிள் கோட் பண்ணுதுன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க. இப்போ நம்மள சொல்லுவாங்க தானே, இவர் உத்தம புருஷன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? நீங்களா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? உன் கதை ரோட்டில் சிரிக்குது, வாய் சிரிக்காமல் பேசுவாங்க நம்ம கதையெல்லாம். ஆனால் யோபுடைய கதையை பட்டணமே சொல்லுது. இந்த ஆள் அவர் யார் தெரியுமா? அந்த மனுஷன் ஊட்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பேரை கோட் பண்ணுறாங்க. பைபிள் ஒன்று தெரிஞ்சுங்க, பேரை கோட் பண்ணானுங்கன்னா அவன் சம்திங் ஸ்பெஷலான ஆள். கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். சம்திங் ஸ்பெஷல். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உன் பேரை நான். இந்த காலத்தில் நம்ம பேர்லாம் ஆண்டவர் பெருமைப்படுத்தணுங்க. நல்ல குடும்பம் வாழ்ந்துருக்கிறான். தெரியாத காலத்தில் எப்படியோ வாழ்ந்தான் பரவாயில்ல. ஆனால் என்னை அறிஞ்ச பிற்பாடு அவன் குடும்பத்தை அழகாக அமைச்சிட்டான். ஆமீன்னு சொல்லுவோமா? நம்ம நாளைக்கு பூமியில் இல்லாத காலத்தில் நம்மளை கொடுத்து பேசணுங்க. மலர் ஃபேமிலியா இவங்க நல்லா குடும்பம் நடத்துனாங்க. சித்ரா கார்த்திகா எனக்கு தெரியும், நல்ல கப்புள்ஸ் 2 பேரும். ஆமேன். பாலா யமுனாவா தெரியும், சதறி போயிருந்தாங்க ஆரம்பத்து நாட்களில். இப்போ கர்த்தர் அவங்க குடும்பத்தை கட்டி எழுப்பி இருக்கிறாரு. கறந்துட்டு கொடுப்போங்க. நம்ம குடும்பத்தை சொல்லணும். யார் சொல்லுவா தெரியுங்களா? பரலோகத்தின் தேவன் உன் பேரை பெருமைப்படுத்துவார். ஆமாம். விரும்புறீங்களா பிரியமானவர்களே? இதுதான் அந்த அவர் ஊட்ஸ் தேசத்தில் எப்படிப்பட்ட பேர் உள்ளவன். யோபு என்ன பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தால் அங்கே குடும்பத்தை பற்றி பேசவே இல்லை. ஒருத்தனை மட்டும்தான் பேசியிருக்கிறாங்க. அப்பாவை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. குடும்பம் எப்படி இருக்கும் நம்மளை பார்த்து சொல்லணுங்க. இந்த மனுஷனை பார்த்தாலே தெரியுது இவன் எப்படி குடும்பத்தை நடத்துவான் அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு அந்த பேர் வாங்கணும். யாருக்கிட்ட வாங்கணும்? கர்த்தர்கிட்ட. கர்த்தர் கொடுப்பாரா இல்லையா? எப்படி கொடுப்பாரு? வாழ்க்கை மூலியமாக அதை காட்டுவார்.
எப்படிப்பட்ட வார்த்தை போட்டிருக்கு பாருங்க. அந்த மனுஷன் முதல் குவாலிட்டி உத்தமன் என்ன தெரியுங்களா? சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறான். கச்சரா முச்சலாம் கிடையாது, பக்கத்தில் எட்டி பார்க்கறதுலாம் கிடையாது, சீந்தி கீந்திலாம் கண்ணுக்கு தெரியாது, தவறான பார்வை கிடையாது, தவறான தொடர்பு இல்லை. இப்படி பேசிட்டே போகலாம். கள்ள தொடர்புனா போட்டிருப்பாங்களா ஊட்ஸ் தேசம்னு. இவன் ஓட்ஸ் குடிச்சு தவறான வேலை பண்ணிட்டான்னுருவாங்க. ஓட்ஸ் குடிச்சிட்டு பக்கத்து வீட்டு பிள்ளையோட கான்டாக்ட்ல இருந்தாரு, அவன் பேரை எங்க போட்டிருப்பாங்க? ஒருத்தன் சுத்தமா இருந்திருக்கிறான், அதனால தான் அவன் பேரை போட்டிருக்கிறாங்க. சொல்லுங்க. எனக்கு ஆசையா இருக்குங்க, நம்ம சபையில் உள்ள மேன்ஸ் எல்லாம் நம்ம வைஃபுங்க, மற்ற வைஃப் சொல்லக்கூடாது, சொந்த கோடு போடுங்க, சந்தை இல்ல சொந்த. எல்லாரும் ஒரு பேர் வாங்குங்க வைஃபு கிட்ட. நம்ம எல்லாரும் வாங்குவோம். குடிப்பேர் அழிங்க, எனக்கு என்ன அழிங்க கொடுப்போம். நீ தான்டா உத்தமன்னு சொல்லணும் நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து. சொல்லுங்க. நீங்க பேசிக்கிறீங்களா? வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரில இருக்கு. உத்தமனா இல்லைன்னா பழசு விட்டுருங்க. பழசு அவரே தூக்கி கடல்ல போட்டாரு, நீங்க அதை போய் பொறுக்கிட்டு வந்தீங்க மறுபடியும். இப்ப புதுசு Acts 29 நம்ம எழுதுவோம். ஆமென். புது சரித்திரம். இது பைபிள்ல பாருங்க, எல்லாருமே வார்த்தை வசனம்னு வரும், இவருக்கு மட்டும் சரித்திரம்னு வருதுங்க. கைத்தட்டு கொடுங்க. வந்து சரித்திரம். சரித்திரம் என்னது? இஸ்திரிக்கள் ஒருத்தனை பட்டைய கொடுத்துட்டு போயிருக்கான், வாழ்ந்த என்ன மாதிரி வாழ்ந்துட்டு போங்கடான்ட்டு போயிருக்கிறான். பாடுனா என்ன பாடு? என்ன நீ உன் பாடை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? என் பாடை பார்க்க போறியாவா? என் பாடு படிச்சே நீ கண்ணீர் விட்டுருவ. எத்தனையோ புஸ்தகம் படிச்சு கண்ணீர் வரலங்க, யோகா படிச்ச கண்ணீராக வந்துச்சு. ஏன்னா வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. ஓகே, சூப்பர். குடும்பத்தில் சொன்ன எல்லா விதமான என்ன வரும்? சிச்சுவேஷன்ஸ் வரும். இந்த குடும்பத்துக்கும் சிச்சுவேஷன்ஸு வருது. வாசிங்க, அர்த்தத்துக்கு போயிடலாம். உத்தமன், இந்த வார்த்தைக்கு நன்றி சொல்லுவோம். முதல் காரியம், கணவர்மார்கள். இது வெறும் கணவனுக்கு மட்டும் இல்லை, நம்ம சொந்த கணவருக்கு மனைவிக்கு நம்ம என்னவா இருக்கணும்? உத்தமமா இருக்கணும். என் புருஷனுக்குன்னா தலையை ஆட்டிட்டீங்க அப்படின்னு அழுது ஆட்டிருக்கீங்க, கஷ்டப்பட்டு ஆட்டினீங்களான்னு தெரியல. உத்தமனா இருக்கணும். அடுத்தது சன்மார்க்கணும். உத்தமனா இருந்திருக்க. அடுத்தது இதெல்லாம் குவாலிட்டிங்க, ஒரு மேன்ஸோட குவாலிட்டி. அடுத்தது இது ரொம்ப முக்கியம். யாருக்கு பயப்படணும்? படிச்சுமே பைபிள்ல, தேவ பயத்தோடு. கரம் தட்டு கொடுப்போம். ஒருவருக்கு ஒருவர். இங்க யோபு ஒருத்தர் தாங்க கத்தட்ட காட்டிட்டாரு. தேவனுக்கு பயந்தவனும், அடுத்தது பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அப்படின்னா கெட்ட காரியங்களுக்கு விலகிரு. அதனால தான் நம்ம சொன்னேன், பக்கத்து வீடு எகத்த வீடு, தவறான கான்டாக்ட், தேவி பேர் தேவான்னு சேவ் பண்றது, இதெல்லாம் பழைய காலத்தினுடைய சிறப்பா இருக்கும். கிட்ட பேரை மாற்றி வச்சிருக்காங்களாம். சரி, எல்லாம் மாற்றி வை. சரி, நாளைக்கு உன் வாழ்க்கையை அது என்ன பண்ணிடும்? கிட்ட அவங்க வைஃபுக்கு தெரியாதான். ஆனால் வைஃபும் விவரம் உள்ள ஆள், அவங்க டேவாவை தான் தட்டி பார்ப்பாங்க. இது டேவியா இருக்குமோ? அவங்களுக்கு எப்படி அந்த வெளிப்பாடு கிடைக்கும்னு தெரியாது. கரெக்டாக அடிப்பாங்க, பொம்பளை அடிப்பாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்டு டேவான்னு போட்டு வச்சுருக்கீங்க, முடிஞ்சிங்க. ஜூலியங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த மிளகா அரைப்பாங்களே, உங்களை அரைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சம்பளாக போகிறீங்க. மிளகாவாக இருந்த நீங்கள், இதெல்லாம் ஆபத்து. நீங்கள் இப்போ சிரிக்கிறீங்க, ஏதோ நடக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன் நான். அதனால தான் என் பிரசங்கத்தில் என்றைக்குமே பழைய காலத்து சம்பவமும் இருக்கும், ப்ராக்டிக்கல் இப்போ நடக்கிறதும் இருக்கும். இப்போ கரண்ட் சிச்சுவேஷனை பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கரண்ட் அடித்த மாதிரி பார்க்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் கூட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கோன்னா, நம்ம அந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்டுற கூடாது. பொல்லாப்புக்கு விலகணும்னா விலகணும். நான் லேப்பா பண்ணுவேன்னா தவறு, விலகணும்னா விலகிடணும். தவறான நண்பர்கள் இருக்கக்கூடாதுன்னா விலகிடணும். ஒரு தவறு எடுத்துக்காதீங்க, நீங்கள் யாரோட பழகுறீங்க ரொம்ப முக்கியம். அதனால தான் எனக்கு ரொம்ப அங்கே கசாமுசா யார் வீட்டுக்கு எல்லாம் வாழுங்க நல்லா, சும்மா போயிட்டுக்கிட்டு. சில பாஸ்டர்லாம் ஃபோன் அடிக்காமல் வீட்டுக்கு போயிடுவாங்க தெரியுங்களா? வீட்டுக்கு பண்ணி ஃபோன் அடிப்பாங்க. வந்துட்டீங்களா பாஸ்டர்? 90யோடு ஓடுவாங்க குடும்பமே. என்ன பாஸ்டர் வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் ஹவுஸ் விசிட்டிங் கூப்பிட்டு போனார் ஆரம்ப நாட்களில். பாஸ்டர் ஃபோன் அடிக்கலையா பாஸ்டர்? என்ன ஒரு டீசென்ட் இருக்குல்ல, ஒரு வீட்டுக்கு போனால் ஃபோன் அடிக்கணுங்க. அதுவும் 5 நிமிஷம் அடிக்கக்கூடாது, ஒரு 1/2 மணி நேரம் இருக்கா, ஒரு வரங்கா கொஞ்சம் ரெடி ஆயிடுவாங்க.
சக்குன்னு கூட்டிடுவாங்க. சில பேர் அப்போ தான் துணியை கொண்டு வந்து எங்கே வச்சுருப்பாங்க? ஹாலில் இருக்கும். வீட்டுக்கு கூட்டு வரதுன்னு துணிலாம் ஹாலில் இருக்கும், எல்லாம் ரூமுக்கு போயிடும். ஏன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி தானே நானே செஞ்சிடுவேன். அதான் சொல்கிறேன். அப்போ மடிப்போம், மெதுவாக மடிப்போம். நம்ம வீட்டுக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த மாதிரி டீசென்ட்டி தெரியணும். டீசென்சி. ஒரு வீட்டுக்கு போகும்போது விடிய விடிய உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது, முடிச்சுட்டு கிளம்பிடணும். அதுதான் உங்களுக்கு மரியாதை. அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க இவங்க சரியான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவான், பரலோகம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். நீ தாண்டா ஹைலைட் என்னும் கரம் தட்டி தேவனை மகிமைப்படுது. இது மனுஷனுக்கு காட்டுற அறிவல்ல. எத்தனை பேர் இதெல்லாம் கேட்குறீங்க? பாஸ்வேர்டை கூப்பிட்டு சொன்னேன், தவறாக எடுத்துக்காதீங்க. ஒரு வீட்டுக்கு போனால் ஃபோன் அடிச்சுட்டு போகிறதில்ல. பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் துண்டா காணும் துணியாக காணும்னு வீட்டில் ஜிங்கு பாட்டு ஓடுனுச்சு. அப்புறம் பாசு கத்தர் மேல் பாரத் ஃபாதர் வந்துட்டார் டிவியில். தேவையாங்க பாருங்க பாஸ், இவருக்கும் தெரிஞ்சிருக்கு பாருங்க, மாறும் பாருங்க, எல்லாம் மாறும் பாருங்க. இப்படியெல்லாம் ஜனங்களை என்ன பண்ணுவேன்னா சீப்பாக இருக்குது இதெல்லாம். நான் வந்தோடனே ஸ்பிரிச்சுவலு, நான் போயிட்டோன்னே காடு. என்னங்க நம்ம வாழ்க்கை நாடாக மாற்ற விரும்புகிறேன். நாங்கள் வர தேவையில்லை, வர வேண்டியவர் வந்தால் நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். அடுத்தது வாசிப்போமா? முடிச்சிடலாம். பிள்ளையை கொடுத்துலாம் போட்டிருக்கு. ஓகே அப்போ அவங்களுக்கு என்ன எல்லாம் அழகாக அமைஞ்சிருச்சா இல்லையா? கடவுளுக்கு பயப்படுற ஒரு ஆள், அப்புறம் உத்தமன்னு பேர் வாங்கிட்டாரு, அப்புறம் பிள்ளைகள் 10 பிள்ளைங்கன்னா எவ்வளோ பெரிய பிளஸிங்கு. 10 பிள்ளைங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பிளஸிங், எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை. அப்புறம் என்னென்ன வேற இருக்குது? பணம், சொத்து, சம்பத்து. ஆனால் பியூட்டிஃபுல், நல்ல அழகான ஒரே மனைவி தான். ஏன்னா அந்த காலத்துலலாம் ஆபிரகாம் காலம் தாண்டி, ஆபிரகாம் கூட பார்த்தீங்கன்னா 3 வைஃபாவே, 4 தெற்கு கிழக்கு மேற்கு வடக்கு 4 பக்கமும் போயிட்டார் மனுஷன். எதுக்கு போனார்னு தெரியல. ஆனால் விசுவாச தந்தைன்னு பேர் வாங்கிட்டாரு. பண்ண வேலைலாம் கொஞ்சம் வேலை, ஏன்னா ஜனப்பெருக்கத்துக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லி சில ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. அப்பயும் எந்த காலத்தில் அவர் கொடுக்கல. இப்போ மட்டும் ஜனம் கொட்டியாக கிடக்குது இல்லை. அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஒரு நியாயப்பிரமாணம் இல்லாத காலம், இஸ்தம்பரி பாவம்னு தெரியல அவங்களுக்கு. அதனால கண்டதெல்லாம் காதல். இந்த காலத்தில் கண்டதெல்லாம் காதல் கிடையாது. பார்த்தோன்னு ஆசை வந்துச்சு, சுக்காவாயிட்டேன். சுக்கா புக்காலாம் வைஃபோட முடிச்சுக்கணும். ஆமாம். அடுத்தது வாசிப்போம். போதுங்க, ஒரு கோழி வளர்க்குறதுக்கு 7,000. ஓகே, அப்போ பிளஸிங் வீட்டில் என்ன பண்ணுது? ஒன்று ஆண்டு ஒரு வார்த்தை அறையில் இருக்கும்போது எனக்கு உள்ளத்தில் உணர்த்தப்பட்ட ஒரு வார்த்தை, எந்த குடும்பம் உத்தமமாக இருக்கிறதோ அந்த குடும்பம் செல்வ சீமானாய் காணப்படும். கரந்தட்டு கொடுத்துருங்க. தட் இஸ் வெரி ட்ரூ. எந்த குடும்பம் உத்தமமாக கடவுளுக்கு பயந்து, ஐயோ பொல்லாப்பு அதுவும் சொல்ல மாட்டேன், கெட்ட கண்ணெலாம் உனக்கு இல்லைன்னு, ஐயோ செய்யக்கூடாது தவறு, அந்த குற்ற உணர்வு வந்து நீ திரும்புகிற பத்திரிக்கையா, அந்த குடும்பத்தெல்லாம் கத்தர் சொல்கிறேங்க வேலி அடைத்து வைத்திருப்பார், உன் வீட்டை கத்தர் பாதுகாப்பார். மேன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். நம்ம எல்லாருமே இந்த யோபினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு குடும்பத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு லீடர்ஷிப்னு என்ன தெரியுங்களா? பாருங்க, அவரோட லீடர்ஷிப்னு எதை எங்கே தெரியுமா நான் பார்த்தேன்? காசு இருக்கிற இடத்துல பார்க்கல, வருமானம் வர்ற இடத்துல பார்க்கல, பிள்ளைங்க போய் கூட இருக்கிற இடத்துல கூட நான் பார்க்கல. எங்க தெரியுமா பார்த்தேன்? எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோபு 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கண்ணா. 7லேருந்து வாசிங்க. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறாயோ? எது தெரியுமா கேட்டாரு? நீ நல்லவன் வல்லவன் போதுமானவன்லாம் சொல்லல, இன்னும் நீ உத்தம கைத்தட்டு கொடுப்போங்க, இன்னும் நீ உத்தமன் தான்யா, இன்னும் ஏன் உன்னுடைய லீடர்ஷிப்லேயே நிற்கிற? புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னு? சில சமயம் இது வருங்க. அதாவது நான் இங்கே தான் படித்தேன்னு எனக்கு ஒரு புது ரெவலேஷனாக இருந்துச்சு. என்ன ரெவலேஷன்? ஆண்டவர் உன்னோட உத்தமத்தில் நிற்க சொல்கிறாரு. அதில் நீ என்ன நிற்க வேண்டிய இடத்துல நிற்கும் போது பாருங்க, குடும்பத்தில் புயல் வருது பாருங்க. நல்லா இருந்த குடும்பம் 2வது அதிகாரத்திலே புயல் வந்துருச்சுங்க. ஆமாம், நம்ம குடும்பத்தில் எத்தனை புயல் வந்திருக்குது, இன்னமும் நிற்குதுன்னா கத்தர் தாங்க காரணம். உண்மையாக சொல்கிறேங்க. அடுத்த வருஷத்தோட திருமணம் பண்ணி 10 வருஷம் ஆகுது.
இதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. 10 வருஷம் நடத்தி வந்தது நீங்கள் தான் ஆண்டவரே. நாளைக்கு 20 வருஷமும் நம்ம பேசும்போது 20 வருஷமும் நடத்தி வந்தது நீங்கள் தான் ஆண்டவரே. நம்ம சொல்லக்கூடாது நான் தான் நடத்தினேன்னு சொல்லக்கூடாது, என் திறமை நடத்துன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வந்தார். ஆமாம். அப்படி சொல்லும்போது உங்கள் குடும்பத்தில் கிருபை வந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களெல்லாம் கர்த்தர் எல்லாத்தையும் உயர்த்திடுவார். உண்மையாக சொல்கிறேன், நல்லா இருப்பீங்க. 2வது காலத்தில் எனக்கு கிளியராக வந்துச்சு. இன்னும் என்ன பண்ணுற, உறுதியாய் நிற்கிறீரோ. இப்படிலாம் ஆசீர்வதிச்சு நின்ற கர்த்தர் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டிய. கர்த்தர் உன் கூட இல்லைன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இன்னும் நீ உண்மையாக இருந்து என்ன பண்ண போற? உண்மையாக இருந்தனால தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. அதான் பிளெஸிங். ஒன்று சொல்கிறாங்க, அதான் உண்மை உள்ள மனிதன். ஓய், கைத்தட்டு கொடுத்துருங்க. பரிபூரணம். உண்மையை ஆண்டு பார்க்க. எந்த உண்மைத்தில் ஆண்டு பார்க்குறாரு? நம்ம குடும்பத்தோடு இருக்கக்கூடிய உண்மைத்துவம். அதனால தான் யோபு ஊட்ஸ் தேசத்தில் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு வாய் ஹல்லேலூயா. அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னா, அந்த உத்தமத்துக்கு கிடைச்ச பரிசு தான் அந்த 7000 ஆடு. 7000 ஆடு என்பது என்னத்துக்கு காட்டுறாங்க? அவனுடைய உயர்வையும். 100 ஆடு வேறங்க, 7000 ஆடு வேறங்க. எவ்வளோ பெரிய இடம் வேணும் தெரியுங்களா? ஜூ, எல்லா ஜூவும் அடைக்கணும். மலேசியாவில் உள்ள எல்லா ஜூவையும் கொண்டு வந்து ஆடை சேர்த்திங்கன்னா கூட 7000 வராது. ஒருத்தன் 7000 வச்சுருந்துருக்கானா யோசிங்க, என்ன மாதிரி கடவுளை அவனை உயர்த்திருக்கிறாரு. எதுக்கு திரும்ப உயர்த்தினாராம்? ஒரு பாஸ்டர் எழுதுறாரு, அவன் உண்மையாக இருந்தனால, உத்தமமாக இருந்தனால. சரி, யோபுவை உயர்த்தின கர்த்தர் ஏங்க நம்மளை உயர்த்த மாட்டார் உண்மையாக இருந்தா? அதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ நம்மளோட கணவன் மனைவி உறவில் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னீங்க? எவ்வளோ வேணாலும் சம்பாதிங்க. 1000 வழி சம்பாதிக்கிறவங்க இருக்கீங்க, 10,000 வழி சம்பாதிக்கிறவங்க இருக்கீங்க, 15,000 வழி அது இல்லைங்க. நான் சொல்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீ 1000 வழி சம்பாதிக்கிறவனோ உன்னை ஆசீர்வதிக்க முடியும் கர்த்தர். நீ 5,000 வழி சம்பாதிக்கணும், கர்த்தர் என்ன பண்ண முடியும்? ஒருவேளை உனக்கு வேலையெல்லாம் நீ உட்காந்து உனக்கு வேலையும் கொடுத்து உன்னை உயர்த்த அவராலே ஆகும். ஆமென். ஸோ அந்த உண்மைத்துவம் தான் பேசுகிறேன். அவங்க மனைவி கண்டுபிடிச்சிட்டாங்க, என் புருஷன் உண்மை உள்ளவர். உத்தமன்னு யார் சொன்னா தெரியுங்களா? மனைவி சொன்னாங்க. மனைவி என்ன சொல்லியிருக்கலாம்? இவ்வளோ வியாதிப்பட்டு கஷ்டப்படுறீங்களே, ஜீவனை விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கலாம். இன்னும் நீங்கள் உத்தமமாக தான் இருக்கிறீங்களா? இவ்வளோ சில பேர் எல்லாம் இருக்கும்போது நல்லா இருப்பாங்க, இழந்தவனை மாறிடுவாங்க தெரியுங்களா? எத்தனை பேர் கடவுளை தூக்கி போட்டு போனதை பார்த்துருக்குறேன். அட போங்கப்பா சார், இயேசு இல்லைன்னு சொல்லிட்டு போனாலாம் இருக்குது. அப்போ நல்லா இருக்கும்போது இயேசு இருந்தாருன்னு சொல்கிற, எல்லாம் போனோன்னே இயேசு இல்லைன்னு சொல்கிறியே, அப்போ மனம் என்னவாகல? சரியா அவரை அறியலை. ஆனால் யோபுவை கடவுளை விட்டு பிரிக்கவே முடியலங்க. ஏன்னா ஒரு குட் லீடர்ஷிப், நல்ல கணவர் யோபு. ஃபாதர்ஸ் டேக்கு பேசலாம் இவரை. ஆமென். பழைய காலத்து ஆளு. ஆனால் என்ன போட்டிருக்குது? அடுத்தது வாசிப்போமே. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ. அவங்க என்ன சொல்லியிருக்கலாம்? ஜீவனை செத்து போயா, நீ துடிக்கிறத பார்க்க முடியலன்னு சொல்லலை. ஏன்னா இவ்வளவுக்கு காரணம் யாரு? கடவுள் தான். கடவுள் தான் அப்படி செஞ்சிட்டாரு உன்னை. நீ எவ்வளோ உண்மையாக இருந்த, ஆனால் கடவுளாக செஞ்சாரு. கரந்தட்டு கொடுப்போமா? குடும்பத்தை அசைப்பது, நான் சொல்கிறேங்க, குடும்பத்தை பாதுகாக்கிறவர் கர்த்தர். உடைக்கிறவர் ஒரு வேளை கர்த்தராக இருக்காதுங்க. அவர் அப்படி செய்ய மாட்டாருங்க. உங்கள் பிள்ளையை நீங்கள் உடைப்பீங்களா? என் பிள்ளையை நான் கட்டுறேன், நான் செய்ய முடியாதது அது செய்யணும்னு நினைக்கிறேன், நான் பட்ட கடன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பண்ண பாதை அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பாசா கிடையாது அதுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறோம். நம்மளும் கஷ்டப்பட்டு ஏதோ வச்சு எடுப்போம் தானே. என் பிள்ளைக்கு அது என்ன பண்ணக்கூடாது, நான் பார்த்ததை என் பிள்ளை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுது யோபு சொல்கிறாரு, இல்லை இவர் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அடுத்தது சொல்கிறாரு, 10 வாசிப்போம். என்ன மாதிரி பேசுறியா? பைத்தியக்காரின்னா அவங்கள தப்பாக நினச்சிடாதீங்க மனைவியை. ஏன்னா ஹஸ்பண்ட் படுற வேதனையை பார்க்க முடியல, அதனால அவங்க பைத்தியக்காரி மாதிரி பேசியிருக்குதா யார் சொல்கிறா? அடுத்தது வாசிப்போமே. அவர் சொல்கிறாரு, நான் உத்தமமாக இருந்த நன்மை அவர் கையிலேருந்து வாங்கியிருக்கிறேன். ஏய், உப்பு சாப்பிட்ருக்கண்டி, கை தட்டு கொடுத்துருவோம். நான் இன்னைக்கு வியாதியில் இருக்கிறேன். இதெல்லாம் பயங்கரமான சிச்சுவேஷனுங்க. ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கான் நான் பொண்ணை. எப்படி இருக்கும்? சுரண்டிக்கிட்டே கடவுள் நல்லவர்னு ஒருத்தர் சொல்கிறோம் அப்படின்னா என்ன மாதிரியான தேவனோடு உள்ள அந்த லீடர்ஷிப்பு, அந்த உத்தமம், அந்த உண்மை, அதனால தாங்க மறுபடியும் உயர்த்தினாரு பாருங்க. ஹல்லேலூயா. சூப்பருங்க நம்ம ஆண்டவர். எத்தனை பேர் சொல்றீங்க சூப்பர்? எத்தனை புயல் வீட்டுக்குள்ள வந்திருக்குது. இன்னும் நம்ம உறுதியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைச்சிருக்கிறாரு.
பாருங்க போட்டிருக்கு, நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா. ம் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. உதடுல கூட பாவம் செய்யலையாங்க. எல்லாம் பாவம் சரீரத்தில் தான் செய்வாங்க. ஆமாம் தானே? இவர் உதடுல கூட யாரை தூஷிக்கலையா? அது லீடர்ஷிப்பில் உள்ளவங்க, சபையில் தலைவராக இருக்கிறவங்க, நம்ம மேலே விழுந்த கடமை அப்படிப்பட்டது. சிச்சுவேஷன்ஸை கண்டு என்ன ஆயிடக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கணவன்மார்கள் சொல்கிறேன், புயல் வரும் வீட்டுக்குள்ளே, எனக்கும் வரும். எல்லாம் எவ்வளோ புயலை பார்த்துருக்குறேன் வீட்டுக்குள்ளே. புயல்னா ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூ, டக்குன்னு மூஞ்சி வீங்கிரும், டக்குன்னு வயிறு ஊப்போம். அதனால் நினைப்பாங்க சாப்பிட்டு பாசல் கிமுக்கமாக இருக்காருன்னு. இல்லை, நம்ம பிரச்சனை. நான் சொல்ல முடியுமா, எனக்காக எல்லாம் வயிற்றில் கை வச்சு ஜெபிக்கிறேன், நல்லா வாங்க தங்கங்களே வாங்க. எனக்கு தங்கமான ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவர் எனக்கு சுகம் கொடுப்பாரு. எவ்வளோ ஹெல்த் இஷ்யூ இருக்குது, தலைவலி வரும். உண்மையிலேயே சொல்கிறாங்க, கஷ்டமாக இருக்கும் சில சமயம். சிரிச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவேன், ஒரு மாதிரி பண்ணும் உடம்பு. இதெல்லாம் ஏன் அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னா, நம்ம மேலே விழுந்த கடமை அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு சரி. அதான் கணவர்மார்கள்லாம் நம்மளாம் நிற்கிறோம் அப்படின்னா உண்மையிலே உங்களெல்லாம் செல்யூட் பண்ணுவோங்க, கை தட்டு கொடுங்க. இதோ ரீசன்லி பார்த்தேன், 22 வயசு பையன் பார்த்தீங்களா? அப்பா என்னமோ சொல்லிட்டாரு, கமிட்மெண்ட், வீடு பணம் கட்ட முடியல போலக்கு. பார்த்தீங்களா? அப்படி எட்டி பார்க்குறான் கீழே, 17 மடை 18 மடையோ பார்த்துட்டு அப்படி சட்டை அப்படி குதிச்சிட்டாங்க கீழே. நம்மளால குதிக்காமல் இன்னும் ஓட வச்சுட்டு இருக்கிறாருன்னா அவனுக்கு கத்தர் இல்லைங்க, நமக்கு கத்தர் இருக்கிறாருங்க. நான் அவனை பார்த்தோன்னே வேதனைப்பட்டேன். ஐயோ தற்கொலை பண்ணிக்கிட்டான், 22 வயசு பையன், ஹை கமிட்மெண்ட். அதனால தான் குடும்ப தலைவர்கள் எல்லாம் கமிட்மெண்ட் தூக்கி நம்ம தலையில் போட்டுக்க, எது முடியுமோ அது செய்வோங்க. ஆமே, மற்றவனை பார்க்கவே பார்த்துடாதீங்க. ஐயோ பிஎம் வாங்கிட்டான் நானும் வாங்கணும். இல்லை, உனக்கு வாங்குற ஒரு காலம் வரும், கத்தர் கண்டிப்பாக கொடுப்பாரு. இந்த இமோஷனை கட்டுப்படுத்தணும். அப்போ குடும்ப தலைவன் என்பது என் குடும்பம் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உன் ஜெனரேஷனே நல்லா இருக்கும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? எத்தனை பேர் உங்கள் மனைவி அன்பு கூறுவீங்க? எத்தனை பேர் உங்கள் கணவர், உங்கள் மனைவிமார்கள் அன்பு கூறணுமா, கணவர்மார்கள் கீழ்ப்படியணுமா? பைபிளுடைய பிரின்சிபிள் பார்த்தீங்கன்னா அவங்க அன்பு கூறணும் நீங்கள். ஆனால் இந்த 2 இடத்துலையும் 3 இடத்துலையும் யோபு ஜெயிச்சிட்டாருங்க, ஜெயிச்சிட்டாரு. ஸோ நம்ம ஜெயிப்போம். அடுத்தது யோபு ஜெயிச்சிருக்கிறாருன்னா நம்மளும் ஜெயிக்க முடியும். யோபு பயங்கரமான பாடு வழியாக ஜெயிச்சாரு. நம்ம பாடு வழியாக போய் ஜெயிக்கணும்னு சொல்ல வரல. இந்த குடும்பத்தின் சூழ்நிலையிலிருந்து கத்தர் நம்மளை வெளியே கொண்டு வந்து நம்ம தலையை கத்தர் உயர்த்துவார். அப்படி எழுந்திருக்கலாமா? ஒரே ஒரு ஜெபம். கணவன் மனைவியோட கை கோத்துக்கிறீங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த கணவன் மனைவி எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? எத்தனை பேர் வசனத்தை கேட்டீங்க? இல்லைங்க வாங்க பி காப்பே. கணவன் மனைவி எந்த கை கோத்துக்குங்க. பழையவைகளை மறப்போம், கத்தர் புது காரியங்களை செய்வார். ஆண்டவரால் செய்ய முடியாது ஒன்றும் இல்லை. விட்டு கொடுத்துடாதீங்க, அன்பு காட்டுங்க. யோபுடைய வாழ்க்கை நமக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருந்துச்சு. அவருக்கு ஒரு வீட்டில் புயல் வருது, அப்போ கூட கடவுளை விட்டு கொடுக்கல. அவருக்கு தெரியுது இந்த புயல் கொஞ்ச நாள் அடங்கிடும், இந்த கொந்தளிப்பு கொஞ்ச நாள் அடங்கிடும். நான் செத்து போனாலும் பரவாயில்ல, நான் அவரை மறுதளிக்க மாட்டேன். அவர் நாமத்தை நான் வீணில் வழங்க மாட்டேன். என் குடும்பத்தை நான் உத்தமத்தில் தான் நடப்பேன். ஒரு மனைவி ஏன் இன்னும் நீங்கள் உத்தமத்தில் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ மனுஷன் உத்தமமாக வாழ்ந்துருக்கிறாரு. அதை கண்ணில் அந்த வார்த்தையை கத்தர் காட்டும் போது வித்தியாசமாக இருந்தது. உன் உத்தமத்தில் நாம் இருப்போம், உத்தமத்தில் நடப்போம், கத்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? நம்முடைய கணவன் மனைவி வாழ்க்கையில் எவ்வளோ குற்றங்கள் செய்திருந்தாலும் ஆண்டவரே எங்களை மன்னியும். ஆண்டவர் ஏசியிருக்கலாம், தகாத வார்த்தையை பேசியிருக்கலாம். ஆண்டவரே நாங்கள் நிறைய தவறான வார்த்தைகளை எங்கள் மனைவியை திட்டிருக்கலாம், கொச்ச வார்த்தையில் பேசியிருக்கலாம். ஆண்டவரே ஏதோ மற்றவங்க முன்னுக்கு முன்பாக அவமானப்படுத்தி இருக்கலாம். ஒரு மேலே அவங்களுடைய அன்பு காட்டாமல் நாங்கள் அவங்கள நேசிக்காமல் கோபத்தில் பேசியிருக்கலாம். ஆண்டவர் எங்களை மன்னியும் ஆண்டவரே. அதே போல் மனைவியும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். கணவருக்கு தெரியாமல் செய்த காரியங்கள், அவரை மதிக்காமல் போன காரியங்கள். நிறைய குடும்பத்தில் மதிக்க மாட்டுறாங்க, நம்ம மதிப்போம் பிரியமானவர்களை. நம்ம சபையில் 35 கப்பல்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே கூடி இருக்கிற நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த ஒற்றுமை நம்ம கொண்டு வருவோம். அப்படியே சபையை அதை தாக்கும். என்னங்க ஒரு காய்ச்சல் இருந்தால் போவாதீங்க, தொத்திருன்னு சொல்கிறோம், பரவுமா அந்த வியாதி? ஏங்க நமக்குள்ளே இருக்கிற இந்த ஒருமன ஆவி ஏங்க சபையை தாக்காது? ஏன் சபையினுடைய கணவன் மனைவியை தொடாது? ஏன் பிரிஞ்சிருக்கிற குடும்பங்களை ஒன்று சேர்க்காது? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.
ஆண்டவரே இந்த வேலைக்காக எல்லாம் கரங்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி. அருமையான இந்த மேன் உமன் ஃபெலோஷிப்புக்காக நன்றி. கணவன் மனைவி என்பது ஒரு விலையுயர்ந்த ஒரு காரியம். நாங்கள் இன்றைக்கி எல்லாம் கூடியிருக்கிறோம், பலவிதமான கப்பல்ஸாக கூடியிருக்கிறோம். எனக்கு கொடுத்த அருமையான இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் சரியான குடும்பத்தை நடத்தணும்ப்பா, சரியான போதனைக்குள்ளே இருக்கணும், சரியான ஆவியானவருடைய வழி நடத்துதல் இருக்கணும், சரியான கணவன் ரோலில் இருக்கணும், மனைவி சரியான ரோலில் இருக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எல்லாம் பலவீனர்கள், தெரியாமல் நிறைய காரியங்களை செஞ்சுருக்கிறோம். ஆனால் இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் அழகாக எங்கள் குடும்பத்தை கட்ட கிருபை செய்யுங்க. எங்கள் குடும்பம் ஹை கமிட்மெண்ட்லையோ பலவிதமான ப்ரெஷர் வழியாக எங்கள் குடும்பம் போயிடாதபடி இருக்கிற காரியம் இந்த காலத்துக்கு போதும் என்று, எது தேவை எது தேவையில்லை, எது அனாவசிய செலவு என்று அறிந்து ஞானமாய் செயல்படுகிற கிருபை எல்லாருக்கும் வரட்டும். சபையை நம்ம நல்ல ஒரு சேமிப்பு சேர்த்து வைக்கணும். நம்மக்கிட்ட கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. 6 மாதம் பணம் சேமிப்பில் இருக்கணுமா? 6 மாதத்தினுடைய குடும்ப செலவத்தினுடைய பணம் நம்ம வீட்டில் சேவிங் இருக்கணுமாங்க. இந்த வருகிற ஆண்டில் அதெல்லாம் நம்ம செய்வோம். நம்ம குடும்பத்துக்கு சேர்த்து வைப்போம், பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைப்போம். நம்ம ஏதோ ஒரு குடும்பமாக வாழாமல் ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக, உத்தமமும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழுகிற குடும்பமாக நம்ம குடும்பத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவா. ஏன்னா அடுத்த மாதம் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம சேர்த்து வைத்த பணம் அந்த மாதத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் முன்கூட்டியே சேர்த்து வைப்பது நல்ல ஒரு பழக்கம். சபை நம்ம எல்லாம் செய்வோமா? நம்ம கனவு நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்போம், அதை செய்வோம். நம்ம வருமானத்தில் வருகிற 10% சேமிப்பில் எடுத்து வைப்பதற்கு அந்த பணத்தை தொடவே கூடாது. அந்த பணம் என்னுடைய குடும்பத்திற்கான சேமிப்பு அப்படி என்று சேமித்து வைக்கிற காரியத்துக்குள்ளே சபை வருவோம். இது கணவன் மனைவி கூட்டத்தினால தைரியமாக பேசுகிறேன். நம்ம எல்லாரும் சேர்த்து வைப்போம், நல்ல குடும்பத்தை கவனிப்போம். உங்கள் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்கள் குடும்பத்தை நேசிங்க. உங்கள் இமீடியட் ஃபேமிலியை சொல்கிறேன், உங்கள் கணவன் மனைவி பிள்ளை இது கணவன் மனைவி அவங்கள சொல்கிறேன், உண்மையாக நேசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அன்பான குடும்பமாக இருப்போம், பாசமான குடும்பமாக இருப்போம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிரசனம் தொடர்ந்து இருக்கட்டும். நாளை ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழுவலுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேங்க்யூ, காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாப்பாடுக்காக ஓகே, பின்னால் லைட்டாக மீஹோன் அது இருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. நாளைக்கு ஆராதனை இருக்குது, எல்லாரும் வந்துடுங்க. இந்த ஃபெலோஷிப் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த முறை மேன் ஃபெலோஷிப் செய்யலாமா? கண்டினியூ பண்ணலாம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் கேம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம், கொஞ்சம் ஷேரிங்ஸ்லாம் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு 2 கப்பல்ஸை பேச வைப்போம். ஆல்ரைட், தேங்க்யூ, காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.